கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த அஜித் அப்டேட் உண்மையா இல்ல பொய்யா ப்ரோ? வலைபேச்சுல இல்ல ஃபேக் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த இதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா ஃபேக்கா ப்ரோ? ப்ரோ பேச்சுவார்த்தையில் அது இப்போ இல்லைங்க, முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ்லாம் பழைய நியூஸ் தான் அது. பார்ப்போம். அதான் ப்ரோ. அது அப்படி அவர் நடிச்சாருன்னா சூப்பரா இருக்கும். ஆனா எதிர்பார்ப்போம். ஓகே ப்ரோ. பழைய நியூஸ்னா எப்ப ஸ்டோரி ஏதோ சொல்லியிருக்காரா ப்ரோ? ஏதாவது இல்ல எப்ப நடந்தது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது ரொம்ப நாளா ஒரு 1 இயர் இருக்கும் இல்லையா? முன்னாடி இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பிரசாந்த் அண்ட் அஜித் முன்னாடி சொன்னாங்களே இல்லையா? ஆமா ப்ரோ. விக்னேஷ் சிவன் வந்து வெளியே போறாருங்கப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா ப்ரோ வலைபேச்சுல இல்ல அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கல. இவங்க சும்மா ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றது எல்லாமே நடக்குதா? அப்படின்னா இல்லை. ஆமா ப்ரோ. இன்னொன்னுங்க, ஒரு நியூஸ் வந்தா ஏன் இந்த அளவுக்கு டினே பண்றாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஆமா bro. ஷாருக் கான் விஜய் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அட்லி டைரக்ஷன்ல அப்படிலாம் வந்திருக்குல்ல. ஸோ அப்போ யாரும் டினே பண்ணல பெருசாலாம் வந்து ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க யாரும் சொல்லல. இதுல அந்த ரஜினி படத்து மீம் வேற போட்டுட்டு இருந்தாங்க bro. அந்த யானையில கூட்டு போயிட்டு சாயந்தரம் ஆனா போதும் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற போட்டு ட்ரெண்ட் அது பண்ணிட்டு இருந்தாங்க. நடக்கட்டும் நடக்காம போகட்டும், அது அடுத்தது. சரியா? ம். ஏன் இது வந்து இல்லவே இல்லை, அது கிடையவே கிடையாது. ஏன் பேசணும்? எல்லா ஹீரோக்கும் அது வருது இல்லைங்க. அடுத்து வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் இருந்துச்சு, அது நடக்கல. இப்போ அதை பத்தி யாராவது ஃபீல் பண்ணாங்களா, கேட்டாங்களா? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? பட் அஜித்னா மட்டும் இந்த அளவுக்கு உடனே வந்து பதறி அடிச்சுட்டு வந்து இல்ல இல்ல இது ஃபேக்கு இது ஃபேக்கு அப்படின்னு சொல்றது என்ன அவசியம் இருக்கு? அதுவுமே சித்து சிவா அஜித் அடுத்த படம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரலையே. அப்ப சொல்லியிருந்தா ஓகே. ப்ரோ வாய்ப்பு இது இருக்கா ப்ரோ? விஷ்ணுவர்தன் அஜித்னு வந்துச்சு நியூஸ். அப்ப யாரும் சொன்னாங்களா ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்குன்னு? கிடையாது. அப்ப ஏன் சொல்லல? அப்ப என்ன காரணம்? அஜித் இப்படியே இருக்கணும் தானே? ப்ரோ அது இவங்க இப்படி சொல்றது நல்லதுதான். அவருக்கு இந்த நியூஸ் எல்லாம் போனுச்சுன்னா இவங்க இப்படி கதறாங்களா, பரவாயில்ல நம்ம இதுக்காண்டே பண்ணணும்னு பண்ணுவாருக்குள்ள பண்ணா நல்லா இருக்கும். அது நடக்கும் நடக்காம போகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏன் இந்த நியூஸ்க்கே இவ்வளவு பதட்டம் அதுன்றதுதான் ஒன்றும் புரியல. ப்ரோ ஒரு தலைமைனா நான் பார்த்த வரைக்குமே இவரோட செலக்ஷன்லாம் விக்னேஷ் சிவன் ஆதிக்கு இந்த வட்டாரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த பிரசாந்த் நீல் கூட படம் பண்ணணும்னா அதிகபட்சம் ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணணும். கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டான ஏரியாவா இருக்கு தலைக்கு. அதனால என்னாலையும் நம்ப முடியல ப்ரோ. அதனால தான் உங்ககிட்ட இந்த தடவை கேட்குறேன். ஐயப்பன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டெட்பூல் அண்ட் வொல்வரின் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. 3Dக்கு ஒர்த்து தானா இல்ல? இல்ல ப்ரோ நான் 2Dல தான் பார்த்தேன். எனக்கு 3Dல பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரீ வாட்ச் ஏதாவது பண்ணுமா? ஏதாவது மூவிஸ் ஆல்ரெடி ஆமா டெட்பூல்ஸ் பார்க்கணும் ப்ரோ.
டெட்பூல் Good. லோகி ப்ரோ சீரிஸ் டெட்பூல் பாருங்க, லோக்கி லோகி லோக்கி சீரிஸ் பாருங்க ப்ரோ. பார்க்கணும். அப்புறம் வந்து வல்வரின் பார்க்கணும், எக்ஸ்பேண்ட் பார்க்கணும். ஓகே ப்ரோ. 3 படமா? ம் ஆனால் டெட்பூல்லே நிறைய இருக்குமே ப்ரோ. டெட்பூல் உள்வரின்லேயே. ப்ரோ பார்த்தா போஸ்ட் படி ஐயப்பன் ப்ரோ போஸ்ட் ஒரு கிரெடிட் டவுட். ஸ்கிரீன் ஒர்க் பண்ணி ப்ரோ போஸ்ட் வெயிட் பண்ணி சீரிஸ்னா பார்க்கறது நீ ஒர்த்தா வெயிட் ப்ரோ? பண்ண தேவையில்ல ப்ரோ, டம்மி தான், டம்மி சீன் தான். டம்மி தானே? வெயிட் ஓகே பண்ண ஓகே. அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஐயப்பன் ஏன்னா ப்ரோ ஒரு முக்கால்வாசி டவுட். டெட்பூல் அப்படிதான் வரும். சொல்லுங்க ப்ரோ. அது எப்பல இருந்து இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ட்ரீட்மெண்டா மாத்துறாங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி. டெட்பூலும் எக்ஸ்மேனும் டிசில தானே வருது. எப்பல இருந்து மார்வல்ல மெர்ஜ் ஆச்சு. வாங்கிட்டாங்க ப்ரோ, பாக்ஸ் ஸ்டுடியோ வாங்கிட்டாங்க. டிசி இல்ல ப்ரோ, வல்வரின் பாக்ஸ் டிசி ஸ்டுடியோ. இல்ல ப்ரோ, எப்படி இருந்தாலும் டிசில வராது அது. பாக்ஸ் ஸ்டுடியோஸ் வச்சிருந்தாங்க. இல்ல எக்ஸ்மேன் டிசி தானே? இல்ல இல்ல ப்ரோ, ஹலோ மார்வல் தான். அது ஃபாக்ஸ் கிட்ட இருந்தாலும் காமிக் வைஸ் மார்வல் தான். அது வாங்கிட்டாங்க ப்ரோ, இப்போ பாக்ஸ் ஸ்டுடியோஸே மார்வல் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால அது படத்திலே மார்வல் பாருங்க, அந்த யூனிவர்ஸ்ல படத்திலே மெர்ஜ் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் புரியும். அந்த படத்திலே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அவங்க. ஓகே ஓகே. என்ன சொல்லியிருப்பாங்க? வாங்கிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. வாங்கிட்டேனே சொல்லியிருப்பாங்க. ஆமா ப்ரோ, உண்மையிலடா வாங்கிட்டேன்னு படத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம கிட்ட தான் ப்ரோ பேசுவாங்க. அந்த படத்துலயே டெட்பூல் வந்து அவன் ஃபோர்த் வால் உலர் வாயினா எல்லாத்தையும் பிரேக்கிங் கலாய்ப்பான். பண்ணுவான். அதான் இது மார்வலே கலாய்ப்பான். நீங்க பார்த்தது இல்லையா ப்ரோ? தமிழ் டப்பிங்ல பாருங்க, சூப்பரா இருக்கும். மறந்து போச்சு. ஆனா ஓவர் 18+ ப்ரோ, ஃபேமிலியோடலாம் கண்டிப்பா போக முடியாது. ரொம்ப 18+. பார்ட் 1 ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா அதோட இது மோசம் மார்வல்ல ப்ரோ. வர ஃபர்ஸ்ட் ஏ ரேட்டட் இதானே ப்ரோ? ஆமா ஆமா, மார்வல்ல வர ஃபர்ஸ்ட் ஏ ரேட்டட் தான். நாளைக்கு 2 படமே ஏ ரேட்டட் தான். டெட்பூல் இங்கிலீஷ்லயே பாத்தீங்க ப்ரோ? தமிழ்ல நாளைக்கு தானே ரிலீஸ் ஆகுது. இல்ல ப்ரோ, தமிழ்ல தான் பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ கேட்ட வயசா இருக்கு. யாரு? ஸ்ரீநாத் ப்ரோ, சாய் ஸ்ரீநாத் பேசுறேன் ப்ரோ. ம். ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் சேலத்துல தனுஷ் படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. டெட்பூலுக்கும் டிக்கெட் இல்லை, இதுக்கும் டிக்கெட் இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம். எதிர்பார்த்தது தான். மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன், ராயனுக்கு ஓப்பனிங் இருக்கும். எப்பயுமே சொல்லிருக்கேன். புக்கிங் நல்லா இருக்கு ப்ரோ. இங்க ராக்ஸ்லயும் நல்லா இருக்கு, எஸ்பிஆர் ஆஸ்கார்லயும் நல்லா போயிட்டா இருக்கு ப்ரோ. எந்த தியேட்டர்ல ப்ரோ டிக்கெட் கிடைக்கல? ராக்ஸ் ப்ரோ, ராக்ஸ்லயும் கிடைக்கல, எஸ்பிஆர்லயும் கிடைக்கல. நல்ல புக்கிங் தான், சூப்பரா இருக்கு ஓப்பனிங். நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் ஃபெஸ்டிவல் கேரியர்ல நல்லா இல்லாமலே ஓப்பன். இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கிறது பெரிய விஷயம். அசுரனா இந்தியன் டூ கர்ணனா ப்ரோ எடுத்துட்டாங்க ப்ரோ. ஓப்பனிங்ல இது வரைக்கும் இருந்தது? கர்ணன் தான் நினைக்கிறேன். அதை பீட் பண்ணிடும்ல? பண்ணிடும். இந்தியன் 2 வாஷ் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க, ஆகல. இந்த கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் விக்கி பேசுறேன் ப்ரோ. விக்கி சொல்லுங்க. ப்ரோ ஒரு சின்ன படத்தை எப்படி எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ? எனி ஐடியா ப்ரோ? உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சஜஷன்? அப்படிலாம் இல்லைங்க, இந்த படத்துல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதானே. இல்லை ப்ரோ, ஒரு நிறைய சின்ன படம்லாம் வருது, பட் கண்டென்ட் இருந்தாலும் மக்களுக்கு போயிட்டு சேரத்துல வந்து நிறைய அந்த கேப் இருக்குல்ல ப்ரோ. ஆமாங்க, நீங்க அவங்க ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காட்டினீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க. ட்ரைலர் இருக்கட்டும், டீசர் இருக்கட்டும், ப்ரோமோ இருக்கட்டும், எல்லாமே அப்படிதானே. ஓகே
ப்ரொமோஷனும் அந்த கண்டென்ட் வச்சு தானா ப்ரோ? கண்டென்ட் வச்சு தான் ஆமா நம்மளால பண்ண முடியும். ஆமா, வேற கண்டென்ட் இல்லாம என்ன பண்ண முடியும்? சும்மா பாருன்னு பாத்துருவாங்க அவங்க. ப்ரோ ப்ரோ இந்த கார்த்தி லவ் ப்ரோ. இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க ஃபியூச்சர் பேஸ் நீங்க பண்ணிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? கார்த்தி ப்ரோ என்ன புரியல நீங்க யார் இல்லையா? ப்ரோ கார்த்தி ப்ரோ. ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ. ப்ரோ இப்போ தமிழ்ல இருந்து யாருமே அந்த பேன் இந்தியாக்கு ஏன் ப்ரோ ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஹிந்தி மார்க்கெட்டுக்கு ஏன் அதிகமா எஃபோர்ட் போட மாட்டேங்கிறாங்க? அவங்க 100 டைம் பதில் சொல்லியாச்சு. அங்க இருக்க இல்ல இப்போ லாங்குவேஜ் வேறங்க, இங்க இருக்கிறது வேறங்க. ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு கதை அந்த மாதிரி அமையணும், டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஒர்க் ஆகும். இல்ல ப்ரோ ஒர்க் ஆகும். இல்ல இப்போ நினைச்சா தனுஷ் நினைச்சா ராயனே ப்ரமோட் பண்ணலாம்ல ப்ரோ. ராயன் ஆப்வியஸ்லி நல்ல கண்டென்ட்டா தான் இருக்கும். ஹிந்திலையும் ப்ரமோட் பண்ணா ஆல்ரெடி தெலுங்குல நல்லா ஓடும், கேரளா நல்லா ஓடும். அப்படியே ஹிந்திலையும் நல்லா ட்ரை பண்ணா அந்த மார்க்கெட் கிரியேட் ஆகும்ல ப்ரோ. புஷ்பாவும் அப்படிதானே, பெருசா முன்னாடி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. புஷ்பாலாம் அவங்க எதிர்பார்க்காம வந்தது இல்ல. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் 3 crores தான் கலெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2-3 crores தான் கலெக்ட் ஆச்சு. மேபி இவங்களும் அப்படி ட்ரை பண்ணலாம்ல ப்ரோ. இல்ல அயலான் வேணா, அயலானும் ஒரு ட்ரை விஷயத்த பண்ணிருக்கலாம். நீங்க ட்ரை எல்லாம் பண்ணவே முடியாதுங்க, அது நடக்கும். அந்த மாதிரி புஷ்பாக்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த கேரக்டர், புஷ்பாவோட கேரக்டர் கனெக்ட் ஆயிடுச்சு, கேஜிஎஃப் கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கணும் விஷயம். எதுவுமே இல்லாம ட்ரை பண்ணலாம் என்னத்தை ட்ரை பண்றது? எதுக்குன்னா கண்டென்ட் இருக்குல்ல ப்ரோ, நல்ல கண்டென்ட் இருக்கு. ஆனா நல்ல கண்டென்ட் இல்லைன்னா ஓகே, இது பிசினஸ். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஹிந்தியில நல்ல கண்டென்ட் இல்லையா? நீங்க பாக்குறீங்களா எல்லா படத்தையும்? தேட்டர்ல ஏதாவது ஒரு படத்தை பாக்குறீங்களா? இல்ல முன்னாடி நல்லா பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ ஹிந்தி. ஆனா இப்போ அவங்க அந்த அளவுக்கு படம் எடுக்காம இருக்கிறதுனால பெருசா பாக்குறது இல்ல. முன்னாடி ரொம்ப எல்லாம் நல்லா பாத்துட்டு இருந்தேன். ஐயோ முன்னாடி நல்லா பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. மைதான் எல்லா சின்ன பாத்தீங்களா சின்ன ப்ரோ? ஹிந்தி படம் பார்ப்பேன். மைதான் பாத்தீங்களா? மைதான் ப்ரோ பாக்குறேன். ஹிந்தியில நல்ல கண்டென்ட் படம் மைதான் பாக்குறோம், இப்ப மகாராஜ் பாக்குறோம், அதுக்கு தங்கல் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கோம். மைதானே ஃபிளாப்ல. ஃபிளாப் ஆக போகுது. இல்ல கில்லு ஃபிளாப் ஆச்சு ப்ரோ. கில்லு செம்ம படம், நான் பார்த்தேன். கில்லு தியேட்டர்லயும் பார்த்தேன், செம்மையா இருக்கு. ஆனா அதுவும் ஃபிளாப் ஆச்சு. சில படத்துக்கு அப்படி ஆகலாம், பட் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரிலீஸ் டேட் கரெக்டா வந்தா மேபி ட்ராக் பண்ணலாமோ. கார்த்திக் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ராயன் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கலெக்ஷன்? தமிழ்நாடு கண்டிப்பா 10 கோடிக்கு தாண்டிடும். வேர்ல்டு வைட் ப்ரோ கணக்கு போட்டுக்கோங்க. 15 வாய்ப்பு இருக்குங்களா? 15 crore. தமிழ்நாடு 10 சொல்றேன், இந்தியா வந்து 13 தாண்டிடும். ஓகே ப்ரோ, இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஏதோ நீ 30 கேட்டீங்களா 13 கேட்டீங்களா? 15. நான் 15 கேட்டேன் ப்ரோ. 15. அது கிட்ட தாண்டிடும், கண்டிப்பா தாண்டிடும். 15 கோடிலாம் தாண்டிடும். கரியர் பெஸ்ட் ஓப்பனிங் டயர் 2 நீங்களா? தெரியல நீங்க என்ன வச்சிருக்கீங்க, இந்த ஸ்கேல வச்சிருக்கீங்க, டயர் 1 டயர் 2 தெரியல ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்ப விஜயஜித்லாம் பண்ணா டயர் 1 டாப்னு சொல்றாங்க. ஸோ தனுஷ் இப்ப டயர் 2ல இருக்கான்னு சொல்லி இப்ப தேட்டர் அவங்க சர்க்கிள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது கலெக்ஷன்ல இப்போ இதான ஃபர்ஸ்ட்ல இருக்கு டயர் 2ல. ஸோ அதனால அதை வச்சு கேட்குறேன். கண்டிப்பா தனுஷோட பெஸ்டா இருக்கும் இந்த படம். ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு டவுட். பிரசாந்த் ப்ரோ வந்து இன்சைட் ரிப்போர்ட்ஸ் சம்திங் சொன்னாரு, படம் நல்லா குட் அவுட்புட் வந்திருக்கு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எதுவும் நியூஸ் தெரியுமா?
என் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ கேக்குதுண்ணா கேக்குது ப்ரோ கேக்குது. கேக்குதுங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா படம் நல்லா இருக்கும், அதுல டவுட்டே வேணாம். ப்ரோ அந்தகனுக்கு சந்தோஷ் நாராயண் இப்படி போட்டிருக்காரு, என்னது ப்ரோ அது? அவர் பண்ணலையா? அவர் என்ன போட்டிருக்காரு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் ப்ரோ புரியல எனக்கு. எண்டு கிரெடிட்ல வர ப்ரோமோ சாங் மாதிரி போட்டிருக்காரு ப்ரோ. ஆமா அப்படி சாங் தான் அது. கார்த்தி ப்ரோ, நார்த் இந்தியா பிவிஆர்ல எல்லாம் வந்து ராயன் ரிலீஸ் ஆகல, ஏன்? 8 வாரம் கழிச்சு ஓடிடி வராது ப்ரோ, முன்னாடியே வரும், அதனாலே இருக்கும். லியோக்கு வந்து அதே பிரச்சனை ப்ரோ. கேட்கல இருந்து. இல்ல ராயன் வந்து பிவிஆர்ல எல்லாம் ரிலீஸ் ஆகல நார்த் இந்தியால. ஆமா அதான் ஹிந்தி வெர்ஷன் அந்த பிரச்சனை. ப்ரோ பிரசாந்த் நீல் ஸ்டோரி சொல்லியிருக்காரா ப்ரோ? AK-64 வந்து சிவா வந்தாலும் அதுக்கப்புறம் இது டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கு ப்ரோ, எல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கு. எல்லாமே நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ரோ ஆனா நடுவுல பிரசாந்த் நீல் என்டிஆர் படம் இருக்கே ப்ரோ, அது ஒன்று பெண்டிங் இருக்கும். சலார் 2 இருக்கும். அப்புறம் தானே அஜித்தோட பண்ண முடியும். எந்த விஷயமே எப்போ வேணும் மாறும். சினிமாவில் நீங்கள் பார்த்ததே இல்லையா? கொரோனான்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ எஸ்கே நடிக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது விஜய் அட்லி அடுத்த படம் நாங்கள் யஷ்வந்த் எடுக்கிறாரு, இதெல்லாம் பார்த்ததே இல்லையா நீங்கள்? இது பெரிய மிராக்கள் மாதிரி கேட்குறீங்களா? அது எப்படிங்க நடக்கும் இந்த மாதிரி கேட்குறீங்க? எனக்கு புரியல. நான் நடக்கலாம் நடக்காமல் போகலாம். தேசிங் பெருசாமி ரஜினின்னு ஓகே சொன்னாங்க, ப்ரோ. அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் கமல்னாங்க, அதுக்கப்புறம் சிம்பு நடிக்கல, சிம்புவும் நடிக்கலையே அந்த படத்துல இது வரைக்கும். அது எப்பயுமே இருக்கிறது தானேங்க. ஒரு படம் பட்ஜெட் செட் ஆகணும், ப்ரொடியூசர் செட் ஆகணும், அந்த டைம்ல ஹீரோக்கும் டேரக்டருக்கும் டைம் செட் ஆகணும். சில படங்கள் ஆரம்பத்தில் நிற்கும், அதுக்கப்புறம் நிற்கும். சூரி கொட்டுக்காளிக்கு அப்புறம் ஏதாவது படம் நடிக்கிறாரா? வேற யார்? விடுதலை 2 இதுக்கு அடுத்து என்ன படம் ப்ரோ ரிலீஸ் ஆகும்? கொட்டுக்காளி, விடுதலை 2. விடுதலை 2க்கு அப்புறம் 7 கல் 7 மணி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு படம் வெற்றிமான் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறார். வெற்றிமான் ப்ரொடியூஸ் பண்றாரு, அந்த படத்தில் நடிக்கிறாரு. ப்ரோ நம்ம இந்த அண்ணாச்சி ஒரு படம் நடிக்கிறாப்ல, கரடன் படம் டைரக்டரோட. ஆமா, அது என்ன ப்ரோ ஷூட்டிங் போகுதா இல்ல அன்னைக்கு ஒரு நாள் ஷூட் மட்டும் எடுத்திருக்காங்களா? அந்த அளவுக்குலாம் டீப்பா யோசிக்கிற ஆள் நான் இல்லைங்க. பல வேலைகள் இருக்கு. அண்ணாச்சி படம் ஷூட்டிங் போகுது இல்லையா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஏன்னா இப்போ நம்ம வலைபேச்சு மாதிரி ஏதாவது பண்ணோம்னா என்ன நியூஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம். யோசிக்க முடியாது, என்ன பண்ண முடியும்? தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இல்ல லெஜெண்ட் ஃபேன் வந்தாருன்னா நல்லா அப்டேட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்களுமே சும்மா ரேண்டமாக இருந்தோம், சும்மா கேட்போம் கேள்வி அப்படின்ற மாதிரி. பெப்சிமாவுக்கெல்லாம் முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க டிவியில் இருக்கும்போது, ஐயோ திடீர்னு ஃபோன் எடுத்துட்டாங்களே அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்கணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அண்ணாச்சி படம் ஷூட்டிங் போதா இல்லையா, என்ன ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறியா இல்லை அண்ணாச்சி படம் ஃபர்ஸ்ட்டுக்கு வெயிட்டிங்களா இருக்கீங்களா? ஆனால் சும்மா வந்துட்டு ஏதோ ஒன்று பேசுவோம் மாதிரிதான். இதுதான் எங்கள் அண்ணன் இறக்கி விட்டுறது. 1/2 மணி நேரம் எங்கள் அண்ணன் பேசுவார், அதுக்கப்புறம் படுத்து எல்லாரும்
ஏன் ப்ரோ இது ஒரு ஸ்பேஸ் கூட ஒரு சட்டமன்றம் மாதிரி தான். ஸ்பீக்கர் சில பேர் தூங்கிடுறாங்க, சில பேர் பேசுறாங்க. லைவா பார்த்தது இல்லை யாரும் சட்டமன்றத்தை. அது அப்படித்தான் இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ, இந்த புஷி ஆனந்த் பேசுனதை பாத்தீங்களா? பயங்கரமான பஞ்சு டேலாக் விட்டு எல்லாம் பயங்கரமா கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க பாத்தீங்களா? பயங்கரமான பஞ்ச் டேலாக் என்னங்க? சொல்லு அப்படின்னாரு. இது பஞ்ச் டேலாக் ஆச்சா? நான் கூட மறுபடியும் கேட்கறேன், என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டு பாக்குறேன். கெத்தா அப்படி கெத்து காட்டுறது மாதிரி அவங்க சொல்றாங்களா? காட்டிட்டாரு அப்படின்னு என்ன சொல்றது? ஏங்க அவன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அவன் ரொம்ப இதாவன்னு சொன்னோம்னா இந்த வருங்கால துணை முதல்வர் மேல வன்மத்தை கேட்கறேன், நீ இவனுக்கு வந்துடுவானுங்க டிவி கேட்கறானுங்க. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? நீங்க 3.5 லட்சத்துக்கு ஒரு வீடியோ கட்டு கொடுத்துருக்கீங்களே, இதை வந்து நீங்க விஜய் காசு கொடுத்துருக்காரா இல்லை நீங்க தானே போட்டு கட்டுறீங்க? அதுக்கே விஜய் தளபதி விலையில்லா வீடுன்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. சிம்பிளான கேள்வி தானே. கேள்விக்கு சிம்பிளான பதில் சொல்லலாம்ல. ரொம்ப சிம்பிள். உங்களை எல்லாம் உண்மையிலே ரொம்ப இது பேசுறீங்களா? டிவிக்கு நெகட்டிவா? இது நான் எதுவுமே பேசல தம்பி. இப்போ ஏதாவது பேசிருக்கேன்னா இப்போ நீங்க நேத்துல இருந்து வன்மத்து தான் ப்ரோ கத்தின்னு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம டிவிக்கு இருக்கீங்க. சரி, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசுறது என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன இங்கதானே பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். இது என்னன்னா, இப்ப திமுக பத்தி நம்ம எவ்வளவு திட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஏன் திமுக பத்தி பேசுறேன்னு கேட்டிருக்கானா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான், இல்ல எதிர்கருத்து சொல்லுவான். ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுமா, ஏன் நீங்க டிவிக்கு பேசுறீங்க, ஏன் புஷ் ஆனந்த் பேசுறீங்க, என்ன ராயல்ட்டி வாங்கி வச்சிருக்கீங்களா, அவரை பத்தி பேசக்கூடாது இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு, இல்ல ஏன் எனக்கு ஏதாவது வந்து இது வச்சிருக்கீங்களா, இதை பேசக்கூடாது. என்னது? அடுத்தவ பேசினா உன்னால முடிஞ்சா பதில் சொல்லு, இல்லையா கேட்க முடியல அமைதியா போயிரு. இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணு. அது நீ ஏன் பேசுற விஜய் பத்தி, ஏன் பேசுற விஜய் பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசல. ஓகே, டிவிக்கு பத்தி ஏன் பேசுறோம்னா, டிவிக்கு அரசியல் விஷயம் தானே. இதே பிஜேபி ஒருத்தன் வந்து திட்டுறான்ல, நான் கேட்டு தானே இருக்கேன் அமைதியா. அண்ணாமலை திட்டுறாங்க, கேட்டு தானே இருக்கேன், அமைதியானே இருக்கேன். இந்த கார்த்திகிட்ட வந்து எடப்பாடி பத்தி நீ எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கேன். கார்த்திக் கேட்டுதான் இருந்தாரு, எடப்பாடி ஒரு ஃபாலோ தான் அவரு, கேட்டுதான் இருந்தாரு. இல்ல பதில் சொல்லுவாரு, இல்லைங்க அப்படி கிடையாது அப்படின்னு. நம்ம தம்பி துகளன்னு ஒருத்தர் வருவாரு, நான் சீமான திட்டுவேன், அவர் பதில் தானுங்க சொல்லணும். ஒண்ணு பதில் சொல்லணும், அதுக்கு அருகதை இருக்கணும், இல்லையா அமைதியா போயிடணும். ரெண்டுமே இல்லாம ஏன் பேசுறீங்க உங்களை பத்தி யாருமே பேசக்கூடாதா? எனக்கு புரியல. எனக்கு விமர்சனம் வரதான் செய்யும் ப்ரோ, அதை ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப சினுங்குறீங்க எப்ப பார்த்தாலும். எங்களை பத்தி பேசாதீங்க, என்ன உங்களை பத்தி பேசாதீங்க. நீ ஊர்ல இருக்க எல்லாத்தையும் பத்தி நீங்க பேசலாமா? உங்களை பத்தி யாருமே பேசக்கூடாதா? இல்ல ப்ரோ, கேட்டா எலெக்ஷன் இன்னும் வரலன்னு வாங்க. இந்த அரசியல் கட்சின்னு ஒண்ணு அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே பேசதான் ஆரம்பிப்பாங்க. அது என்ன எலெக்ஷன் வர வரைக்கும் அவன் சிம்பிளா என்னங்க கேட்டான், இந்த காசு யாரு கொடுத்து, விஜய் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டான். அது பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. கலைஞர் லைப்ரரின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, கலைஞரை காசு கொடுத்தாரு, மக்கள் பணம் தானே, வரி பணம், அதுக்கு பேர் வச்சிருக்கீங்களா? எங்க தொண்டர்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க, அதுக்கு ஆசைப்பட்டு விஜய் பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. உனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாது கேள்வி கேட்டேன், எனக்கு தெரியாம தான் கேட்டேன், சரி ஓகே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. ஐயோ அப்படின்னு பின்னாடி கத்திட்டா முடிஞ்சு போச்சா? ஏதாவது அறிவாளியா பேசினா ஓகே. இது பேசுறதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு குரூப் என்ன பண்ண முடியும் இவனுங்களா? இல்ல ப்ரோ, வலைபேச்சுல இன்னும் பங்கமா கலாய்க்கிறாங்க. நம்ம தளபதின்னு விஜய் தான் சொல்றோம், புஷி ஆனந்த் தான் விஜயோட தளபதின்னு சொல்லி பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு முன்னாடி எங்களை பத்தில பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு வந்துடுறானுங்க. பேசின பதில் சொல்லுங்க முதல்ல. இது மீடியாக்காரன் கேள்வி கேட்க, ரஜினி இதை விட அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? யாருமே கேள்வி கேட்கதான் செய்வான். அவன் இஷ்டம், அவன் அப்படிதான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கறது தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும், அதுக்கு நீ பதில் சொல்லு. பதில் சொல்லாம உனக்கு தெரியுமா தெரியாம கூட கிட்ட போற, நீ பதில் சொல்லு. ப்ரோ விடுங்க, அவர் ஏதோ தெரியாம கேட்டாரு. பொதுவா வந்தா யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க, அவருக்கு தெரியல, விடுங்க. உடனே டிவிக்கே பத்தி பேசாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ பேசுறீங்க? வன்மமா? என்ன வன்மம்?
நீங்க பேசுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இந்த மாதிரி புஷி ஆனந்தோ இல்ல ரசிகர் மன்றத்துல ஏதாவது பண்ணா கூட விஜய் இதை கவனிக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் பார்க்கணும் சரி பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர விஜய் மேல டைரக்டா நீங்க சொன்னது இல்லை. நான் இந்த ரஜினியை மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ப்ரோ அஜித் பார்த்துருக்கேன். சொல்லியிருக்கேன், மற்ற ஹீரோஸ்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கேன், டேரக்டர்ஸாக பண்ணியிருக்கேன். விஜய் என்றைக்குமே விமர்சனம் பண்ணதில்லை. நான் அந்த கட்சி வந்து ஒரு ஐடியாலஜியா வந்து இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புற ஒரு கட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே பழைய பூமர்த்தனத்தையே பண்ணும்போது நமக்கு கோபம் தான் வருது. என்ன பண்ண முடியும்? அது சொன்னா நீங்க எப்படி பேசலாம், நீங்க எப்படி பேசலாம், அப்படித்தான்டா பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். எல்லாருக்குமே அதான தான் தோணும். இப்ப என்னை விடுங்க, பொதுவாகவே எல்லாருக்கும் இதை எடுத்துட்டு போட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட சிம்பிளா சொல்லியிருக்காங்க, கலைஞருக்கு காப்பீடு திட்டம் வைக்கிறீங்க, கலைஞர் என்ன பேர் வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பயனாளி சந்தோஷப்படுறான், எங்களுடைய இதை நான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமானா ஒண்ணு ஆமான்னு சொல்லு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லு, இல்ல அதுக்கு பதில் சொல்லு. ரெண்டுமே இல்ல. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா பாத்து செம்மையா பேசிட்டாரு, தலைவன் பயங்கரமா மாஸ்க் கட்டாரு. என்ன அது? நீங்க கேட்கலாங்க, நீங்க ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். அது சினிமா கிடையாது இல்லையா? சினிமாவில் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அதை ரசிக்கிறவன் கேட்கிறவன் அவன் சொல்லணும்ல, அதை உண்மையிலே நல்லா பேசிட்டாரு அப்படின்னா. ப்ரோ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதை ஆடியோ கேட்டதை வச்சு ஒரு அப்சர்வேஷன்ல சொல்றேன் ப்ரோ. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ ரமேஷ் பாலா வந்துட்டு அது திரும்ப திரும்ப விசுவாசமா கிளாஸ் கலெக்ஷன் அதிகம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை சும்மா ஒரு அன்பேஸ்டு ஒரு டேட்டா சொல்லும் போது நீங்க இதெல்லாம் வந்துட்டு அஜித் சொல்லி தான் சொல்றாரு, இது ஏன் இதை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் புஷி ஆனந்த் நேரடியா விஜய் கூட கான்டாக்ட்ல இருக்கிறவங்களே ஏதாவது தப்பு பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு ஏன் கூட வச்சுக்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு விஜய் சொல்லி தான் அவங்க கூட செய்யறாங்கிற அப்படிங்களா மாதிரி சொல்ல அப்படிங்களா மாட்டீங்க. அப்படிங்களா நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், ஏன் கூட வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்ல. நீங்க வந்து இங்க எப்படி உங்ககிட்ட இருக்கவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் நீங்க போய் வயசானவங்களை பிடிக்கணும், அதுக்கான வேலை பார்க்கணும். ஆனா நானுமே அப்படிதானுங்க. நானுமே என்ன பார்க்குறேன், என்ன எலெக்ஷன் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு எலெக்ஷன்ல ஒன்று பார்த்து ஓட்டு போடுறோம்ல. அப்ப நான் நினைப்பேன் உண்மையிலே ஸோ ஓகே, இப்போ சீமானுக்கு ஏன் ஓட்டு விழுது, உண்மையிலே அவர் பேசுற விஷயங்கள் நிறைய விஷயம் பிடிக்குதுன்னு அவன் நினைக்கிறான். அவர் வந்து மலையை பத்தி பேசுறாரு, அவனை பத்தி பேசுறாரு, அது நல்ல விஷயமா இருக்குன்னு அவன் நினைக்கிறான், அதுக்கு ஓட்டு போறான். அந்த மாதிரி ஏதாவது பேசினா ஓகே தானே. அதை விட்டு பூமர்த்தனமா பேசிட்டு இருந்தா இதுக்கு வேற முட்டு கொடுக்குமா நம்ம? என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே இந்த முட்டு கொடுக்கறதுக்கு. உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டாரு, இதுக்கு ஃபயர் விடுற அப்படின்னா என்னடா ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஃபயர் விடுற மாதிரியே விட முடியும் எனக்கு? நீங்க விடலாம் ராஜா, நீங்க நீங்க என்ன எப்படி வேணாலும் விடுவீங்க, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அதான் ராம்குமார் ட்வீட்டை பார்த்தா சிரிப்பு தான் ப்ரோ வருது. இதுக்கப்புறம் ஏதா ஒரு ஏங்க கேட்கற கேள்வி அவன் கேட்க ஒரே மாட்டான். கேள்வி, அவன் கேட்ட கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லணும், இல்லையா அவனை டைவர்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும். இல்லையா பதில் சொல்லாம போயிருக்கணும். உனக்கு தெரியுமான்னு கேட்டது ஒரு பதிலா? இல்ல ப்ரோ, அவருக்கு அந்த பிறந்த நாளுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பயங்கரமா விளம்பரம்லாம் விட்டுருக்காங்க. இல்ல விளம்பரம் விட்டுருக்காங்க. அதை விடுங்க. இந்த வீடுக்கே வந்து பெரிய பேனர்லாம் அடிச்சு ஒரு 20 30 ஃபிளக்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி தாங்க சேட்டப் பண்ணிட்டு ரிப்பன்லாம் வெட்டி. விஜய் வந்து பெருந்தன்மை காமிக்காரு. ஜெயலலிதா மாதிரி ஆளுங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, விஜய் பெருந்தன்மையா இருக்காருன்ற மாதிரி போட்டு வலைபேச்சு அந்தணன் வந்து ஒரு தனியா ஒரு பேட்டி விட்டுருக்கு. தளபதிக்கும் பெருந்தன்மையா என்ன புரியல. இதெல்லாம் யாருங்க ரசிப்பா, யார் ரசிப்பா? விஜய் ஃபேன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் ரசிக்க மாட்டாங்க. உண்மையா விஜய் ஃபேனா இருந்தா ரசிக்கப்பட்டான், அப்படிக்கு அறிவு இருந்தா ரசிக்க மாட்டான். நாங்க மற்ற கட்சிக்காரங்களையே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே இருக்காங்க இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ். இப்போ வந்து பழைய பூமர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, அதுக்கு வேற நீங்க வந்து உங்க கட்சின்றதுக்காக சப்போர்ட் பண்ண சொல்றீங்க.
ப்ரோ ஆஃப்டர் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் திரும்ப தொடர்ந்து பண்ண வாய்ப்பு இருக்கா? ப்ரோ அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து. சப்போஸ் கொஞ்சம் எப்படி யாருக்குமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பாசிட்டிவா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப வந்தா தப்பா தானே போகும், நெகட்டிவா தானே போகும். அதுதாங்க, அது எல்லாமே ரிசல்ட்டை பொறுத்து இருக்குங்க. அவர் தனியா நிக்கிறாரா, கூட்டணியா, அதெல்லாம் இருக்குல்ல நிறையா. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு அனலைசிஸாக தனியாகவே நிற்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு 10% 20% வாங்கினது வந்து இத்தனை வருஷமா இருக்கிற கண்டிப்பா டிஎம்கே படம் வர நடிப்பாரு. கண்டிப்பா படம் நடிப்பாரு. அப்படி பண்ணும்போது இன்னைக்கு ரஜினிக்கு எவ்வளவு பேக் ஃபயர் ஆகுதோ, கொஸ்டின்ஸ் வருதோ, கட்சிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எவ்வளவு சொல்றாங்களோ அது அப்படியே அவரை நோக்கியும் வரும்ல. நீங்க படமே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, சேர்ந்து வருங்க. அதெல்லாம் ஒன்றும் மேட்ரே இல்லைங்க, வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது நீங்க வேணா கேட்டுருப்பீங்க, யாரா அஜித் ஃபேன் தானே, அஜித் ஃபேன் ரஜித் ஃபேன்ஸை கேட்டுருப்பீங்க. அது மேட்டர் இல்லை. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் படம் நடிச்சிட்டாரு. அதை கேட்காதவங்க இதை கேட்க போறாங்க. அது கிடையாது. சிஎம்மா இருக்கும் போது எம்ஜிஆர் படம் நடிச்சுட்டா படம் ரிலீஸ் இருக்கு. அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இல்ல ப்ரோ, மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப விஜயகாந்த் இருக்கட்டும், இப்ப ஆந்திராவுல சிரஞ்சீவி, இங்க கமல், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட்ல எல்லாருமே படம் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே படம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. சிரஞ்சீவி பவன் கல்யாண் படம் எத்தனை படத்துக்கு? 3 படம் இருக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அரசியலுக்கு வந்து 10 வருஷம் ஆகும். அது ஒரு மேட்டரே இல்லைங்க. விஜயகாந்துமே படம் நடிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படம் நடிச்சாரு. விருதுகிரி அதெல்லாம் நடிச்சாரு. விஜயகாந்த் நடிச்சாரு ப்ரோ, எம்ஜிஆர் நடிச்சாரு, சிவாஜி கணேசன் நடிச்சாரு. அது வேற. இப்போ இன்னைக்கு சினிமால வந்து பாலிடிக்ஸ் வரவங்க எல்லாம் வராங்க. அப்புறம் பவன் கல்யாண் மாதிரி திரும்ப கமல் மாதிரி திரும்ப படம் பண்றாங்க. அப்படி வராங்க. இப்போ அவங்களாம் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது வராங்க. பட் விஜய்ங்கும் போது நல்ல மார்க்கெட் இருக்கும் போது இனிமேல் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்சம் நெக்லிஜிபிளா இருக்கும் போது திரும்ப வந்தா அது பேக் பேர் தான் ஆகும். நீங்க அஜித் ஃபேனுங்கிறதானே ஒன்றும் சொல்லாதீங்க. யாருன்னா வந்துட்டு ரஜினியோட ஸ்டேட்மெண்ட் மாத்தி அவர் நடந்துக்கும் போது கொஸ்டின் வருது, அதே மாதிரி வரும் எல்லாருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பேக் ஃபயர் தான். அதனால அதுக்கப்புறம் வந்து என்ன விமர்சனம் வந்தாலும் அது பிரச்சனை இல்லை. பேக் ஃபயர் மீன்ஸ் நான் சொல்றேன், எலெக்ஷன் ரிசல்ட்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பேக் ஃபயர் தான். இதை பத்தி யாரு கேட்க போறாங்க? அந்த கேள்வியெல்லாம் தட்டி விட்டுட்டு படம் பண்ணிட்டு 100 கோடி 200 கோடி கலெக்ஷன் ஓப்பனிங் அப்படின்ட்டு போயிட்டே அடுத்தவனுக்கு என்ன அநியாயமா இருக்கு? கேள்வி கேட்க முடியாது யாருமே. அப்படி நீ இதான் பண்ணணும் இதான் பண்ணணும் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ப்ரோ ஆனா பவன் கல்யாண் வந்து தோத்துட்டு திருப்பி ஜெயிச்சிட்டார்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் தோத்துட்டாரு, ஒரு சீட் கூட கிடைக்கல. ஒரு சீட் மட்டும் தான் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ 21 சீட் வந்துருச்சு ப்ரோ. அப்படி வரலாம்ல, படம் நடிச்சுட்டு திருப்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கலாமே. ப்ரோ ஒரு சைடு ஒரு மாதிரி அரசியல் இருக்குல்ல. இனிமேல் படம் பண்ண மாட்டேன், இருக்கிற கமிட்மெண்ட் மட்டும் நான் முடிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அது வரும்போது தான் அது ஒரு கொஸ்டின் வரும்னு நான் நினைக்கிறேன். சிரஞ்சீவி அதே தான் சொல்லியிருக்காரு. முதல்ல பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் பணமே பண்ணல, பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டார்ல, வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் மறந்துடுவாங்க ப்ரோ, அப்போ சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு 1 நாளுக்கு முன்னாடி வந்து ஜோ பைடன் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. ஜோ பைடன்
ட்வீட் போட்டிருக்காரா? ஆமா. சரி. என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, பதவியை விட நாட்டு மக்கள் பாதுகாப்பு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பிரசிடென்ட் ஆஃப் பைடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ்ல இருந்து போட்டிருக்காரு. சரி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரசாந்த் நாட்டுக்கிட்ட சொல்லுவாரு, நமக்கு என்னங்க தெரியும் அதை பத்தி. இன்னொன்னு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. அதை நான் கேட்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னமோ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே. நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தேவன்னு உளறிட்டேன் என்ன கூட, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறது உங்களோட கருத்து, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்களா, அதுக்காக கேட்கிறேன். இது என்ன கொடுமையா இருக்கு. ஜோ பைடனுடைய ட்வீட்டுக்கெல்லாம் எனக்கு ஜோ பைடனை வந்து யூஎஸோட பிரசிடென்ட் தானே, அவருடைய கருத்துக்கெல்லாம் நாம பதில் சொல்ல முடியாது. நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன், ரைட்டா? நமக்கு தெரிஞ்சது இங்கே தமிழ்நாடு, சென்னை, மிஞ்சி போன மற்ற ஸ்டேட்டே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இந்தியாவை பற்றி வேணா பேசிக்கலாம். அது எனக்கு கேட்டால் நான் இந்தியன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது சொல்லலாம். யூஎஸ்ல ஜோ பைடன் ட்வீட் போட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னா நம்ம சொல்லலாம், ஏதானே ஒன்று சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது யூடியூப் சேனல்ல இல்லை ட்விட்டர்ல யாரோ போட்டதை பார்த்துட்டு ஒன்று சொல்லலாம். பட் அதுல என்ன அர்த்தம் இருக்கும்? ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான் இல்லையா? இல்ல நான் எதுக்காக கேட்கறேன்னா, ஏன்னா அந்த ஒரு 3-4 நாளாவே இதான் ட்ரெண்டிங்கா இருக்கு, ஜோ பைடனே சலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்ட். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ட்ரெண்டிங்ன்ற விஷயமே இந்த சோஷியல் மீடியாவை கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த டைமில் என்ன இருக்கோ அது ஓடும், அவ்வளோதான். அவங்களுக்கு யூஎஸை பற்றியும் தெரியாது, ஜோ பைடன் தெரியாது, ட்ரம்ப் தெரியாது, நமக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா சரி ஓகே, இது சென்சேஷனல் நியூஸாக இருக்கே, எடுத்து போட்டால் லைக் பண்ணுவோம் போல இருக்கே அப்படின்னு போடுவாங்க. அதுக்காக எல்லாரும் போட்டுட்டாங்க, இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். அவன் அதனால இன்னொன்று போயிட்டே இருப்பான். ஓகே ஓகே ப்ரோ. அதனால அதெல்லாம் பெருசாலாம் அனலைஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டு நியூஸ் இல்லைன்னு விட்டுறது. ஹலோ ப்ரோ எப்போ ரான்ஸ்ல படம் பார்க்க வரீங்க? என்ன ப்ரோ? எப்போ ரான்ஸ்ல படம் பார்க்க வரீங்க? ஆக்ஸ் வரணும் ப்ரோ, அடுத்த வாரம் வந்துடுவேன் சேலம் சொல்லிட்டு இருக்கேன். 4 மாசமா ஊருக்கே போகாம இருக்கேன். அப்புறம் அடுத்த வாரம் போய் ஆகணும். நானும் வாரம் ஊருக்கு போகலான்னு நினைப்பேன், ஏதோ ஒரு வேலை வந்து கெடுத்து விட்டுரும். இந்த வாரம் போயிடுறேன். போன வாரமே கேட்டேன், வரும்போது ட்வீட் போடுங்கன்னு. இப்போ என்ன படத்துக்கு வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் எப்போங்க ஊருக்கு போனேன்? கடைசியாக ஏப்ரலில் போனதுங்க. மே, ஜூன், ஜூலை 3 மாதம் ஆச்சு. ஹலோ ப்ரோ, கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, டேட்ஃபுல் அண்ட் வால்வரின் அந்த மூவி நல்லா இருக்கா ப்ரோ? நான் பார்க்கல, ஐயப்பன் பார்த்துட்டான். ஐயப்பன் ப்ரோ நீங்க பார்த்து நல்லா இருக்குதா ப்ரோ? அது அது என்ன படம்? டேட்ஃபுல் அண்ட் வால்வரின். டீட்ஃபுல். எது? டீட்ஃபுல்லா ப்ரோ? ப்ரோ அது எப்படி வேணா பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணது ப்ரோ? எப்படி பண்ணிக்கலாம், நீயே முடிவு எடுத்துட்டியா? ஆமா ப்ரோ, எல்லாம் நாம தான் ப்ரோ உருவாக்கணும் அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம். எது? ஸ்பீச் எப்படி சொன்னாலும் அட்டாக்கா? அப்படியா ப்ரோ? டெட்னு சொல்லுவாங்க, டி சைலண்ட்ல தான் முடியும். ஈயா ப்ரோ? அதுதான் ஏன் ப்ரோ நீ அந்த படத்தை கூட சொல்லுங்க ப்ரோ. டேட்ஃபுல் அண்ட் வால்வரின். எப்பறா டீட்ஃபுல் அண்ட் வால்வரின் அப்படியே சொல்லி மாஸ் ஃபன் சரி பட் இவன்ட்ட பேசி டைம் முடியாது. ஒரு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, போய் பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே. 2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் இவன்ட்ட ப்ரோ. பேச. நீங்க வேற 3D ல நல்லா இருக்காது சொல்றீங்க, நான் வேற புக் வேற ப்ரோ பண்ணிட்டேன். நான் 3D பார்க்கவே இல்லை ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை, 2D தான் பார்த்தேன். ஓகே. ஓ, உங்க ஆள் படத்தை பத்தி கேட்டாருப்பா யாரோ ஒரு அப்டேட். என்ன? நீ சொல்லி விட்டுரு. அதான் ப்ரோ, என்ன ஷூட்டிங் போதா இல்லையா, என்ன நடக்குது? அதான் ஒண்ணுமே தெரியல ப்ரோ, சைலண்டா முடிக்கிறான். மன்றத்துல எதுவும் சொல்றாங்களா அவங்க மன்றத்துல? இல்ல அவரு டெட்பூல் படத்துல நடிக்கல ஜி.
ப்ரோ மறைமுகமா யாரையும் தாக்குறாங்க, யார் அது? என்ஆர் ராமச்சனுங்க, அவனுக்கு தெரியாது. ராபின்சன் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல நீங்க திடீர்னு டெட்பூல் வந்து இவ்வளவு நாள் எந்த படமும் கேட்கலல்ல, நானும் உங்களுக்கு அது மாதிரி இல்ல இந்த படத்தை நான் வெயிட்டிங்ல இருந்தேன் ப்ரோ, அது அதனால. இல்ல தப்பு இல்ல. உங்க லெஜெண்ட் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கும்ல மாஸ்க். ஒரு ஆமா, இப்போ என்னன்னா மூஞ்ச கட்ட தேவையில்ல, மாஸ்க் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஏதோ ஒண்ணு யாரோ டூப்பை போட்டு நடிக்க வச்சோம்னா படம் ஃபுல்லா காமிச்சிட்டு கடைசியா வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணும்போது டெட்பூல் கெட்ட வார்த்தைலாம் பேசுவோம் ரொம்ப அதிகமா. அது வந்து அவரு குடும்பம் கொண்டாடும் வெற்றி, அவரு எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ், அவர் அதெல்லாம் பேச மாட்டாரு. குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள் மனசு கேட்டு கெடுத்துரும். அது மாதிரி குழந்தைகளோட மனசு கெட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி காட்சிகள் நீங்க உள்வரின் பண்ணலாம், இல்லனா நீங்க இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்குள்ள பண்ணலாம். அவெஞ்சர் யூனிவர்ஸ்ல எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி விடுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். மியூசிக் டைரக்டர் என்ன தெரியுமா ப்ரோ, லெஜெண்ட கலாய்க்கிறீங்க. அடுத்த படம் பாருங்க 100 கோடி. அடுத்த படம் வந்து உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு பெரிய அது வேணும் கன்ஃபார்ம். வாழ்த்துக்கள். இப்ப ராபின்சன் அடுத்த படம் 100 கோடி. போன படமே விட்டுட்டாங்க, இனிமே அடுத்த படத்தை பேசிட்டு இருக்கீங்க. போன படம் அடுத்த படம் உங்களுக்கு நல்ல அவார்டே வரும். நல்ல ஒரு எப்படி சூரிக்கு பெரிய லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டு டிஏஜிங் பண்றாரோ அது மாதிரி நீங்களும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு ஒரு போட்டோ போடுவீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. உண்மையாலுமே சூரி மாதிரி ஒரு இது இருக்குங்க. தங்களை போன்றவருடைய பொறாமையின் காரணமாக எங்க அண்ணா நல்லபடியா வந்தாருங்க, அது மாதிரி வருவாருங்கன்னு சொல்றேங்க. ராபின்சன் அடுத்த படம் பாருங்க, சம்பவம் பண்ணும். போய் பாத்துட்டியா இப்ப நீ? கெட்டப்பே மிரட்டுது. லெஜெண்ட் நடிச்சாலே சம்பவம் தானே, ஏன் பாக்கணும் அதெல்லாம்? ப்ரோ அவர் அந்த வயசுல நடிக்கிறதுக்கே நம்ம பாராட்டணும் ப்ரோ. தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்க தான் ப்ரோ ஒரு மோட்டிவேஷனான வார்த்தையில கூடிய. இல்ல ஒரு எந்த வயசு, ஒரு ரஜினியோட கம்மி வயசா இல்ல ரஜினியோட அதிக வயசா? அப்படி இல்ல அவருக்கு வந்து 55 மேல இருக்கு. 55 தானே, 55 to 60 வரைக்கும் நினைக்கிறேன். 55 to 60 அதிக வயசா? இல்லதாங்க, அதோட எங்க இருக்காருல்ல, லவ் பண்றாரு, மேரேஜ் பண்றாரு. அதெல்லாம் கமல் பண்ணுவாரு இப்போ இந்த வயசுல. ஏன் இப்ப கல்யாணம் பண்றாரு, லவ் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு மூவில, அதுல என்ன தப்பு? விஜயே குறைச்சிட்டாரு இப்பலாம். பட் ஆனா இந்த லவ் சீன்லாம் இருக்காது போலயே அந்த அந்த டைரக்டரோட படத்துல. கொஞ்சம் இன்டென்ஸான ரோல் போடலன்னு நினைக்கிறேன். ஏங்க லவ் சீனே வேணாங்க, நாங்க ரெக்கார்ட் பாய் மாட்டோம், சாக்லேட் பாய்ல இருந்து. ஆமா ப்ரோ, லெஜெண்ட் ஃபேன் நீங்க வந்து. விஜய் படத்துல கடைசியா வந்து இந்த மாதிரி பாட்டு, கோனை பாட்டு மாதிரிலாம் எந்த பீட் பாட்டு இருக்கு, கமர்ஷியலா இருக்கும் ப்ரோ. நம்ம அந்த லவ்க்கே போக வேண்டிய அவசியம் இருக்க தேவையில்ல, கமர்ஷியலா கவர் பண்ணுவோம் ப்ரோ. லெஜெண்ட் 1ல வந்து செம்மையா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அது விஜய் இல்லைன்னா இந்த ரஜினி அவங்களுக்கு போடுற மாதிரி சாங்ஸ் வந்து ஹாரிஸ் போட்டுருந்தாப்ல. இப்போ லெஜெண்ட் 2க்கு வந்து அதே மாதிரி சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் வருங்களா, இல்லைன்னா எந்த மாதிரி வரும் தெரியல ப்ரோ. யார் சொன்னது இப்ப வந்து இந்த படம் ப்ரோ? கார்த்தி ப்ரோ யாரு ப்ரோ மியூசிக் டைரக்டர்? எதுமே அனௌன்ஸ் வரல, வெரி ஷூட் ப்ரோ. வெயிட்டா ஒரு மியூசிக் டைரக்டர் அனௌன்ஸ் பண்றது, வெயிட் பண்ணுங்க. ஹாரிஸ் தான் நினைக்கிறேன் ப்ரோ. டிஎஸ்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. டிஎஸ்பி வந்து அப்புறம் சாமி போட்டு போறாங்க ப்ரோ. டிஎஸ்பி வந்து டைட்டிலே சாங் போடுவார், லெஜெண்ட். இதெல்லாம் பத்தாது, ஹாரிஸ் ஜிம்மரை கூப்பிடுங்க. இல்ல பிரசாந்த் அவரு லெஜெண்ட் ஃபேன். அவரு வருத்தம் அவர் பாட்டு போட தெரியாது. படத்துல வந்து நாங்க யூனிவர்ஸ்ல எதுவும் பண்ண முடியும், லெஜெண்ட வந்து நடிக்க வைக்கிறது நாங்க சிபாரிசு பண்ணிட்டு இருக்கோம் பிரசாந்த். லெஜெண்ட் இல்ல டெட்பூல் யூனிவர்ஸ் இருக்குல்ல, இனிமே அடுத்தது பிரசாந்த் லெஜெண்ட் நினைச்சா ஜஸ்டின் பீபர் பாடுவார்னா ப்ரோ. அவர் தமிழ் ரசிகர்களுக்கான தலைவர் ப்ரோ. அதுக்காக நீ போய் நீங்க வந்து தமிழ்நாடு இல்ல இப்ப டெட்பூல் டப்பிங்ல தமிழ்ல பாக்குறாங்கல்ல. இப்போ வந்து உலகத்திலேயே அவரு வேற தனுஷ்லாம் போய் ஹாலிவுட் போறலாம் நடிக்கலையா? அப்படிதான் அது மாதிரி அண்ணாச்சி உலகம் போற்றும் அண்ணாச்சியே வரப்போற, ஏன் அப்படி நினைச்சிட்டு போங்க. ஏன் தமிழோட நிக்கிறீங்க? எல்லாம் யூரோப் யுஎஸ் எல்லாம் பாக்கட்டும். இல்ல வால்மார்ட் எல்லாம் அங்க திறக்கிறாங்க. இப்ப நாங்களே இங்க வந்து ஒரு கடை இருக்கு, அன்சார் கேலரின்னு. அது என்ன சொல்றோம், நம்ம அண்ணாச்சி கடை அப்படிதான் சொல்றோம். அதெல்லாம் இல்ல ப்ரோ. நான்
உடம்புல இல்ல ப்ரோ, ஒரே வீட்ல சாப்பிட்டா நமக்கு அந்த சாப்பாடு டேஸ்ட் தெரியாது. அதனாலதான் நம்ம பக்கத்து வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடுறோம். இப்ப அந்த கல்யாணம் மாதிரிதான் பண்ணிட்டு ஒரே நம்ம வீட்டுல தமிழ் தானே படமே தூங்குவீங்க, பார்த்தா நீங்க எப்படி? ஒன்றும் அவ்வளவு பிடிக்காது. அதனாலதான் ஹாலிவுட் படம் தான் பார்ப்பேன். லெஜண்ட் கல்யாணம் பக்கத்து பண்ணிட்டு வீட்டு ஒரே வீட்டுல சாப்பாடு தூங்குவீங்களா இல்ல இப்படி வேற வீட்டுல தூங்குவீங்களா? என்ன ஏங்க ப்ரோ? நிறைய பேர் அப்படிதான் இருக்கானுங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து லெஜண்ட் அதெல்லாம் ஒண்ணு நீங்க வந்து அடுத்த பெரிய பெரிய லாங்குவேஜ்ல முயற்சி பண்ணுங்க அடுத்தது. ப்ரோ சிறுக கட்டி பெருக வாழணும். ஓ எங்க எங்கன்னு எங்க எங்க போயிட்டாரு? காணும் பிரசாந்த் வருவார், ஒரு வந்துட்டீங்களா? போட்காஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, வருவார். ப்ரோ சிறுக கட்டி பெருக வாழணும் ப்ரோ. அந்த மாதிரி நம்ம தமிழ் மக்களை முதல்ல கவர்ந்துட்டு அதுக்கடுத்து வெளிநாட்டு மக்களை கவரலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட். அடுத்து கொரியன் அப்படியே போங்க ப்ரோ, பெருசா அப்படியே ரீச் ஆகுங்க எல்லாத்துக்கும். நெட்ஃபிளிக்ஸோட ஒரு டைப் போடுங்க. ஏன் லெஜண்ட் இப்ப அரசியலுக்கு வர போறாரு 2031? அவர் ஆல்ரெடி அரசியல தானே இருக்கிறாரு. அவர் தான் சொல்லிட்டாரு அந்த காக்கா கழுகி இந்த சண்டையே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமாம் ப்ரோ, அவர் தெளிவான அரசியல் பண்றாரு ப்ரோ. மக்கள் அழைத்தால் அவர் கண்டிப்பா அவரும் வருவார். 2026 வருவாரா ப்ரோ லெஜண்ட்? எப்படி நிப்பாரா எப்படி? தற்போதைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. தொண்டு நல்லா லெஜண்ட் வந்தா லெஜண்ட் தான் ப்ரோ ஓட்டு. லெஜண்ட் தான் ஓட்டு. சவுத்ல அவுட் தான் ப்ரோ. எப்படியோ ஒரு 45-50 எம்எல்ஏ தூக்கிடுவார் ப்ரோ. எங்க தூக்கிட்டு கடைக்கு போயிடுவாரு ப்ரோ? ப்ரோ ஏன் ப்ரோ பொறாமையில் காரணம் பேசாதீங்க. இல்ல நீங்க பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது பாத்தீங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. 45 எம்எல்ஏ தூக்கி இங்க கூத்தூர்ல தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிருவீங்களா? அப்படி கேட்டேன் ப்ரோ. நீங்க சவுத் சைடுல வந்து நீங்க லிஜெண்ட் சார் பத்தி சொன்னாலே பாரு, அவ்வளவுதான். சட்ட பேண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க, அது மாதிரிதானா ப்ரோ? அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ப்ரோ. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அண்ணாச்சிக்கு மரியாதை இருக்கு. அண்ணாச்சி கல்யாணம் பண்ணாரு, அந்த ஊரே வந்து கொண்டாடிடுச்சு. ஊருக்கே வந்து எல்லாமே எல்லாம் பண்ணாங்க. அந்த லெவலுக்கு அண்ணாச்சி பெரிய ஆள் தான். அண்ணாச்சி பொண்ணு கல்யாணத்துக்குலாம் ப்ரோ. அப்ப அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எப்ப ப்ரோ வரும்? எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, வெறும் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் விட்டாங்க. மியூசிக் டைரக்டர், ஹீரோயின் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. பெரிய பெரிய படம் வெயிட்டிங்ல இருக்குங்க. ப்ரொடியூசர் கூட ஜெயிலர் இருக்கு, வேட்டை. நான் வந்து ஆமா கோட்டு வேட்டையனு விடாமுயற்சி இருக்கு லைன்ல. குட் பை அந்த படம்லாம் ஓரமா போணும்னா இப்ப ஓரமா போனா எப்படி? நீங்க இங்க டைரக்ட் ஓட்டிட்டீங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப லெஜண்ட் ஃபேன் நீங்க என்ன பண்ணுங்க, எப்பயுமே உங்க ஃபேன் ஆக்டிவா வைங்க. அவர் பழைய படம்லாம் போட்டு காட்டி அந்த எப்பயும் உற்சாகத்துல வைங்க. யாரையுமே சோர்வடைய வைக்காதீங்க. உங்க அந்த ஃபேனை தொடச்சு கிடிச்சு ஆயில் போட்டு துரு பிடிக்காம அப்படியே வச்சிருங்க. எப்பயுமே வந்து அந்த களப்பணி நற்பணி எல்லாம் எப்பவுமே பண்ணிட்டு அது மாதிரி. நீங்க சொல்றீங்க கோட்டு வேட்டையன் கங்கு அந்த மாதிரி சொல்றீங்க. அப்பேற்பட்ட ஆமா அதான் ப்ரோ, அப்பேற்பட்ட சூரியனுக்கே கண்ணுல தண்ணி வர வைக்கக்கூடிய அளவுக்கு கண்ணாடி இருக்கு ப்ரோ. சின்ன கண்ணாடி கூட சூரியனுக்கே கண்ணுல தண்ணி வர வச்சிரும். நான் வச்சுக்கணும். எங்க லிஜெண்ட் சார் வந்து சின்ன கண்ணாடி மாதிரி ரிட்டர்ன் நாங்க திருப்பி சூரியன்னு சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே ஓகே. இல்ல நீ சொல்றீங்கல்ல பெரிய பெரிய படத்துக்கே நாங்கெல்லாம் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ என்னடான்னு கேட்டல. பெரிய படம் பெரிய ரிலீஸ் பண்றாங்க, அதனால சொல்றேங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மூவி அப்டேட் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் மூவி சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ மியூசிக்கா சொல்லுங்க ப்ரோ. நீங்க எப்படிங்க லெஜண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல எப்படி? கடவுள் மாதிரியா அது மாதிரியா இல்ல எப்படி? சில பேர் எம்ஜிஆர் எல்லாம் கடவுளா பாப்பாங்க, அது மாதிரியான்னு கேட்டேன். இல்ல கடவுள் மாதிரி இல்ல, நண்பன் மாதிரி அப்படி சொல்லலாம். நண்பன் மாதிரி. உங்க பர்சனலா உங்க லைஃப்ல ஏதாவது அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. அவருடைய நல்ல எண்ணத்துக்கான ரசிகனா நான் இருக்கு. நல்ல எண்ணம் சினிமாலயா இல்ல சினிமா இல்லாத லைஃப்ல? இரண்டிலும் ப்ரோ. தயவு செஞ்சு அந்த கடையில அந்த சாங்ஸை போட வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பாவம் 24 மணி நேரம் அந்த பாட்டை கேட்டு அழுகுறாங்க. அவரு கடை போடுறாருங்க, என்னங்க பண்றது? பாவங்க ப்ரோ. ஒருத்தர்கிட்ட பேசினேன் ப்ரோ, அவங்க லிட்டரலி அழுறாங்க ப்ரோ. அவங்க வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட பேசினேன் லாஸ்ட் இயர் நான் சென்னை போனப்போ. அந்த வாடி வசல் வாடி சாங்க போட்டு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அழுறாங்க. பாட்டி கிளீன் பண்ற பாட்டி எல்லாம் வந்து சந்தோஷமா பாட்டு எனக்கு புரியல என்ன குறை அந்த பாட்டுல? நீங்க வந்து ஒரு கண்டினியூஸா கேட்டுனே இருந்தா அது எப்படி இருக்கும்? பிளாக் பஸ்டர் ஆல்பம் அது.
அந்த ஆல்பம் மாதிரி ரீசெண்டா வந்த எந்த பாட்டுமே ஒரு இல்ல. டார்கெட் என்னங்க, இப்ப லெஜெண்ட் ஃபேன் மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு காலத்துல வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் போறாரு. உண்மையிலேயே அந்த படத்துல எல்லா பாட்டையும் நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணிட்டு போறாரு ஹாரிஸ். ஆக்சுவலி பெரிய பெரிய சங்கர் படத்துக்கு பண்ண வேண்டியது. ஓகே, அது அந்த லெவல் குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நல்ல காசும் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், வச்சு செஞ்சிருப்பாரு. ஹலோ, சொல்லுங்க ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் ஹைரோன்னு பேசுகிறேன். ரொம்ப நாள் உங்கள் இது சிவஸ் கேட்டுன்னு இருப்பேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. சைத்துவா? ஆமாம் பிரதர், கேட்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சைத்து சொல்லுங்க. ரொம்ப நாளாக கேட்டுனே இருப்பேன், உங்களது யூடியூப்லாம் கேட்டுனே இருப்பேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இல்லை சும்மா ஹாய் சொல்ல தான் வந்தேன், டாபிக் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் பொலிட்டிக்கல் வியூ பிடிக்கும் எனக்கு. அதுதான் ப்ரோ எல்லாம் திட்டுறானுங்க. இல்லை மேபி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உங்கள் மாதிரி பேசுகிறோம் ஒரு 10% கிட்ட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடியும் ப்ரோ, பார்த்துக்கோங்க. 2026 2026 இருக்கு. அதுக்கப்புறம் 2024 நடக்கலாம், 2031. அப்படி எங்க அண்ணன் சீமான் இப்படி 10 வருஷம் தான். அந்த மாதிரி நம்ம பிடிச்சிருவோம். 2026 பிடிச்சிருவோம். இவன் நெருக்கி பிடிச்சி கழுத்தை அமுக்கி அதை பிடிச்சிருவோம். இல்லைன்னா 2031 பார்த்துக்கலாம். அவனுங்க எங்க போயிடுவானுங்க அவனுங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, தைரியமா இருக்கலாம். தேங்க்யூ. நீங்க போயிட்டாரா? சொல்லுங்க. 3D ஆர்டிஸ்டா? 3Dனா எப்படி? எந்த மாதிரி டிராயிங்கா? இல்ல 3D கேரக்டர் மாடலிங். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நீங்க இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த பிஜேபி பார்ட்டி பேசும்போது அந்த சதுரங்க வேட்டையில இந்த ஹீரோ பேசுவார்ல, அப்புறம் கூஸ் மொபைல் எல்லாம் உத்து பாக்குற மாதிரி நானும் எல்லாம் கேட்டு நானும் பிஜேபி சப்போர்ட்டரா மாறி இங்க பிரான்ஸ்ல இருக்கிறவன்ட்டு எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் ஜெயிக்கொண்டா ஒரு 5 இடத்துல ஜெயிக்கொண்டா அப்படின்லாம் நானும் முட்டு கொடுத்துட்டு நேத்து கூட ஒருத்தன் வந்து பேசுறான், பிஜேபி எங்க ராஜா ஜெயிச்சுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க ப்ரோ. ப்ரோ அதான் இங்க பாருங்க, எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது பேசுறான்ல, இதே பவன் கல்யாண் ஃபேன்லாம் எப்படி பேசியிருப்பான்? பவன் கல்யாண் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கும் போது 5 வருஷம் கழிச்சு இப்போ. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அது ஜெயிக்குது தோக்குது, தோத்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஜெயிச்சாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஜெயிக்கிற பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னா நான் வந்து இந்த எலெக்ஷன், போன எலெக்ஷன் திமுக, அதுக்கு முன்னாடி அதிமுகன்னு மாறி மாறி ஏதாவது சும்படிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், ஓகே அது நடக்கல, ஆனால் நடக்கவே நடக்காதுன்னா இல்லை, அடுத்து ஃபைட் பண்ணுவோம், திரும்ப ஃபைட் பண்ணுவோம், அவ்வளோ போயிட்டே இருப்போம் முடியும். அப்படி நினைச்சிருந்தேன். ஏன் பவன் கல்யாண் வந்து அவர் நின்று தொகுதியில அவர் தூத்துட்டாருங்க. அவர் கட்சியில இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டான். அவர் ஜெயிச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ போன எலெக்ஷன்ல. ஆனா அவரு 2 தொகுதியிலும் 2லயுமே தோத்துட்டாரு. ஆனா இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டான். அதுவே அசிங்கம் தான். எல்லா தொகுதியிலும் தோத்துனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது அசிங்கம். அப்படி அசிங்கப்பட்டு அவரை வருத்தப்பட்டு அவரை வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்த பவன் கல்யாண் இன்னைக்கு எதிர்கட்சியில வேற இருக்கு. இது எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க. இது என்ன இருக்கு? நம்ம ஃபைட் பண்ணிட்டு தானே இருக்கோம். இதில் ஒன்றும் கிடையாது. ஓட்டு ஏறி இருக்கு, நம்ம இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம், விட்டு போகலை. ஆரம்பத்தில் வந்து அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. அது எதுவுமே நடக்கலையே. திரும்ப அது ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. இன்னுமே ஏடிஎம்கே குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அந்த டைம்ல என்ன முடிவு எடுக்குமோ அது எடுப்போம். திரும்ப பிஜேபி தானே இப்போ ரூலிங்கு, மோடி தானே பிஎம்ஏ. இவனுக்கு எல்லாம் கதறிட்டு தானே இருக்கானுங்க இப்பயும். அப்புறம் என்ன? ஐயோ பீகாருக்கு கொடுத்துட்டாரு, ஐயோ ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? இப்படியே கதறதான் முடியும். 5 வருஷம் இதே நிர்மலா
சீதாராமன் தான் பட்ஜெட் போட போறாங்க, மோடி தான் பிஎம்ஆ இருக்க போறாரு. இப்போ ஏடிஎம்கேல பவுன்ஸ் பேக் ஆகுமா ப்ரோ? இப்போ விஜய் வராரு, விஜய்க்குன்னு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குல்ல, ஐ மீன் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிளஸ் வந்து ஆல்ரெடி அண்ணாமலைக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் அவர் ஆல்ரெடி அடைஞ்சிட்டாரு. என்ன ஜீரோ நோட்டான்ற பேர்ல இருந்து இப்போ வந்து ஒரு 10% ஓட் வந்து பர்சன்டேஜ் வாங்க அவரால் முடிஞ்சிருக்குன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லலை. பிளஸ் விஜய்னாலையும் அதை ஈஸியாக அந்த 10% ஃபுல் பேக் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ இருக்கும்போது ஏடிஎம்கே வந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணும்? ஏன்னா டிஎம்கே கரண்ட்லி வந்து நான் 40 அவுட் ஆஃப் 40 நான் நினச்சி கூட பார்க்கல அவங்களாம் அவ்வளோ வின் பண்ணுவாங்கலாம். ஸோ அந்த ஏடிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஆனா என்னன்னா தனியாவும் ஜெயிக்க முடியாது டிஎம்கேவை, ஏடிஎம்கே இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. பிரச்சனை தான். எடப்பாடி தனியே நின்று டிஎம்கே ஜெயிக்க முடியாது, அதே மாதிரி எடப்பாடி இல்லாமலும் யாரும் டிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால அவருக்கு நெருக்கடி, மற்ற கட்சிக்கும். ஆனால் மற்ற கட்சிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ பிஜேபிக்கு வந்து ஜெயிக்கலனாலும் ஒன்றும் கிடையாது, இல்லை நத்திங் டு லூஸ் தானே. அவங்க ஆல்ரெடி இங்கே இல்லை, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ போனால் போயிட்டு போகுது, இல்லை 2 எம்எல்ஏ வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சி இழந்தீங்கன்னா கட்சி காப்பாற்றுறது கஷ்டம். இவங்க வந்து நேஷனல் பார்ட்டின்றதுனால இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவங்க கட்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்க கட்சி, ரீஜனல் கட்சிலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். இப்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இங்கே காங்கிரஸ், விசிகா இவங்க யாருமே வெளில வர மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபார்மான அலைன்ஸாக இருக்குது. ஸோ அந்த அலைன்ஸை பீட் பண்ணணும் அப்படின்னா அதை விட ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும். அப்படி பார்த்தா தான் ஓட்டு விழுவும். அது வேணும் அப்படின்னா எடப்பாடி வந்து நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். அவருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க நிறையா. அதுக்கெல்லாம் ஓகேன்னு ஒரு போனார்னா உண்டு. ஓகேன்னு போனாலுமே அவருக்கு தலைவலி தான், இல்லைன்னு போனாலுமே தலைவலி தான். பார்ப்போம். ப்ரோ நான் பிஜேபியும் ஏடிஎம்கே டிவிகே இவங்க 3 பேரும் சேர்ந்தா டிஎம்கே அடிச்சு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிவிகே அப்படி போனால் அந்த அலைன்ஸே ஃபார்மேஷனே இருக்காதுங்க. சம்மந்தமே இல்லாம அப்போ விஜய் வந்து என்ன பேசுவார்? இப்போ ஊழலுக்கு எதிராக பேசினா ஏடிஎம்கே கூட சேர்ந்தாரும் அது விமர்சனம் பண்ணாங்க, பிஜேபி கூட சேரவும் முடியாது. சீமானுக்கு விஜய் வந்து இப்ப பொலிட்டீஷியனாவே ஏத்துக்க முடியல ப்ரோ. கட்சி கொடி கூட அறிவிக்கல, ஒரு மக்கள்கிட்ட வந்து நேரடியா பேசல, ஒரு செய்தியாளர்கிட்ட கூட அவர் வந்து பேச விரும்பல. ஏதாச்சும் வந்தா கூட அப்படியே 2026 தாங்க எலெக்ஷன், பார்த்துக்கலாம். இதை தாங்க நான் முன்னாடி சொன்னதுக்கு இவனெல்லாம் கடிக்கு வந்தானுங்க. அப்பயும் இந்த கட்சி இப்போ ஆரம்பிக்க தேவையில்ல, கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிச்சுக்கலாம்னு சொன்னேன். நீ என்ன இப்படி பார்த்தீங்களா? இப்போ கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி சமப்படுப்பாங்க அப்படின்றதுனால இந்த விமர்சனம்லாம் வந்து வந்திருக்காது. இப்போ கட்சி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவரு அது வந்திருக்காது. தேவையில்லாமல் 6 மாதம் கட்சி ஆரம்பிச்சு அந்த 6 மாதம் சும்மா வந்து அப்பர்சென்ட் மாதிரி அந்த இது சொல்லுவாங்களே வடிவேலு, சரி சும்மா தானே இருக்கானுங்க, ஏதோ ஒரு வேலை பார்ப்போம். ஆமா, யாருக்கு பிறந்தாலும் பாருங்க அவருக்கு மாலை போடுங்க, வாழ்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ப்ரோ நான் சூப்பர் ட்ராக்ல போயிட்டு இருந்தாரு ப்ரோ விஜய். இதெல்லாம் கோட் எல்லாம் கேரளா ரைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமா இருக்கு. லியோ இந்த எல்சியூ காம்பினேஷன் எல்லாமே ஒரு 17 crore அது வந்து சேல் பண்ணிருக்கும் போது அவர் அப்படியே அந்த ட்ராக்ல போயிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம அரசியல் வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கும் வராம ஒன்னும் பிரச்சனை இல்லை, வருவாருங்க, டைம் இருக்குல்ல. மற்றவங்களுக்கு ஆன மாதிரியே எப்படியே தெரியல ப்ரோ. விஜய்க்குலாம் மார்க்கெட்ல எப்பவுமே அப்படி ஆகாது ப்ரோ. ஆக்டர் விஜயா தான் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். அவர் அடுத்த 69ல கூட நல்ல மார்க்கெட் போகும் பாருங்க.
சரி, ராயன் யார் யார் பார்க்க போறீங்க காலைல? ஏன் சும்மா கூட ஆமான்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. யாரும் ஸ்பீக்கர்ல இல்லை, எல்லாம் போவானுங்க. நல்ல புக்கிங் இருக்கு. அப்புறம் ஹலோ கார்த்தினா, என்ன சபரி நாளைக்கு எங்கண்ணா பாக்குறீங்க ராயன்? ராயன் காசில 9 மணி காலையில. ஓகே ஓகே. ஐயப்பண்ணா நீங்க? கார்த்தினா இங்க பாப்பாரு, நானும் அங்கதான் ஆமா, பாப்பேன். இது கேள்வி. எல்லாம் ஒன்னாதான் பார்ப்போம். ஓகே. அண்ணா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? லைக் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே கண்டிப்பா நல்லா இருக்கும்னு, ஏதாவது முன்னாடி பாத்துட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. தனுஷ் வந்து 50வது படம் அவரே டைரக்ட் பண்றாரு அப்படின் போது கண்டிப்பா ஒரு நல்ல கதையை தான் எடுத்திருப்பாரு. யூஎஸ் பிரீமியரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ட்ரெண்ட்ஸ் வுட் வந்து நல்ல ரிப்போர்ட் வந்திருக்க மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே படம் ப்ரோ எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான் ப்ரோ, செல்வராகவன் படம் பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி. அது என்ன செல்வராகவன் கேளுங்க ப்ரோ. என்ஜிகே செல்வராகவன், புதுப்பேட்டை செல்வராகவன் கேட்டு சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, செல்வராகவன் படம் பிடிக்கிறவங்களுக்கு ராயன் பிடிக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த யாரோ அதெல்லாம் ஆனா இவங்க பிரஸ் ரிலீஸ் இந்த மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் காட்டிருக்கலாம் கார்த்திக். ஆனா அந்த சன் டிவி எப்பயுமே இந்த மீடியாவை ரொம்ப பெருசா இது கொடுக்காத மாதிரி இருக்கு. அப்படிலாம் தேவையில்லையே. ஓப்பனிங் இருக்கே, ஓப்பனிங் இருக்க படத்துக்கு அது தேவையில்லை. ஓப்பனிங் தான் இருக்குல்ல. அப்புறம் ஓப்பனிங் இல்லாத படத்துக்கு தான் தேவை. ஓப்பனிங் இருக்குல்ல, அது சோலோ ரிலீஸ் தானே. அப்புறம் ஆனா நாளைக்கு ஈவினிங்லாம் இங்க நிறைய தியேட்டர் புக் ஆயிருச்சு ஃபுல்லா. 5-6 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, 6மே. அண்ணா ஏ ரேட்டட் படத்துல இதுதான் ஹையஸ்ட் ப்ரீ புக்கிங் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு, கரெக்டா? தெரியல, அப்படிலாம் பிரிச்சு பார்க்கலங்க. அதெல்லாம் தெரியல எனக்கு. ப்ரீ புக்கிங்கே இப்போதான் நம்ம ரீசெண்டாக ஒரு வருஷம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து கணக்கு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால திடீர்னு எப்போ இந்த படம் கடைசி ஏ ரேட்டடாக வந்துச்சு, எந்த படம் புக்கிங் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்க தெரியாது. கேட்டிங்கன்னா அந்த டேட்டாலாம் எங்கே இருக்கு, யார்கிட்ட இருக்கு? கார்த்தி ப்ரோ, இது அனிமல் படம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும் கலெக்ஷனா? 10 கோடி கிட்ட இருக்கும். 7 to 10 கோடி கிட்ட அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நான் சொல்ற கிராஸ் சொல்றேன், மொத்தமாக கிராஸ் 10 அந்த மாதிரி இருக்கும். 10 to 12 அந்த மாதிரி இருக்கும். ஏன் என்னாச்சு, எது கேட்குறீங்க? இல்லையே, அதுவும் ஏ ரேட்டட் தானே. அப்புறம் ஏ ரேட்டட்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா இந்த பீவர் என்எக்ஸ் மால்லாம் இருக்குல்ல, அந்த மாலில் மட்டும் 18 வயசு கீழே குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் பிரச்சனை. ஊர் சைட்லாம் ஓரளவுக்கு கண்டுக்காம விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த பாதிப்பு இருக்கும், ஒரு 10% இருக்கும், அவ்வளோதான். பாதிப்பு இல்லாம கிடையாது, அந்த பாதிப்பு இருக்கு. லா சினிமாஸ்லயே கண்டுக்க மாட்டாங்க நீங்க. ஆமா, இந்த பிவிஆர் என்எக்ஸ்ல இருக்கும். சிலர் வந்து ஏ படமா இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வர்றது கொஞ்சம் வேணாம், எது குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி நினைச்சு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. அந்த பாதிப்பு இருக்கிறது செய்யும். அது இந்த படம் இல்லை, எந்த படமா இருந்தாலும். ஆனா 1 or 2 years டிஃபரன்ஸ் இருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. உனக்கு என்ன வயசு? எனக்கு தாண்டிருச்சு, எனக்கு 18 ஆயிடுச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல நான் விடுதலை எல்லாம் இல்லையா, டெட்பூல்லாம் போயிடாத தயவு செஞ்சு. ஏன்னா வேணாம், காலேஜ் வயலன்ஸ்லாம் இல்ல, பேட் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு தெரியாததா? ஆமா, இவனுங்க தெரியாது. இவனுங்க எந்த பேட் வேர்ட்ஸ் தெரியாம இருக்கு. நல்லா பிள்ளைன்னு நினைச்சு எப்படி பண்ற? புதுசா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தெரியும். நான் பேச மாட்டேன். சபரி பிஎஸ்சில படிச்சுட்டு எல்லாம் நமக்கு தேவைதானா? சபரி ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சது மட்டும்தான் தெரியும், ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஓ ரவுடி சமா.
கார்த்தி இந்த சிவகுமார் சார் அவர் சொன்னதை பத்தி என்ன கார்த்தி நினைக்கிறார்? சொல்லியிருக்கலாமா சொல்லிருக்கூடாதா? இல்ல வந்து எது அந்த காலத்துல என்னது அவரு வந்து சேலரி கம்மியா வாங்கும் போது அன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இதா இருந்துச்சு. இவ்வளவு கார்த்தி பசங்க 2.5 லட்சம் ஃபீஸ் கட்டுறது அது வந்து இப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குன்னு அதை சொல்றாரா? இல்ல வந்து அவ பசங்களே இவ்வளவு படிக்க வைக்கிறாங்க, நடுத்தர பசங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அது ஆகும்? அது கார்த்தி படிக்க வைக்கிற ஸ்கூல்ல 2.5 லட்சங்க. நம்ம அப்படி இல்ல இதை நார்மலாவே நதீர் சென்னையில அண்ணா நகர் டிஏவிலேயே வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல கட்டிட்டு இருக்காங்க. நார்மலான ஸ்கூலே சிபிஎஸ்சில வந்துருச்சு. இல்ல ஊர் சைட்லயே அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. நீங்க நார்மலான சிபிஎஸ்சி ஸ்கூலே 1 லட்சம் சரி ஓகே இதுல என்ன இருக்கு அம்மா இல்ல உண்மைதானே நார்மல் பேசிக்கான முகப்பேர்ல பேசிக்கான அண்ணா நகர் நார்மல் ஸ்கூல்ல 80,000 வந்துருச்சு. நார்மல் எல்லாருமே பசங்க எல்லாம் அப்படி அம்மா ஏன் என்ன ஏன் பண்றது எல்லாமே காஸ்ட்லி ஆகுது இல்ல உலகத்துல எல்லாமே காஸ்ட்லி ஆகுது. அவருக்கு 80 வயசுங்க சிவகுமாருக்கு. அவரு 10th படிக்கும்போது பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் சொல்றது வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 300 ரூபா கொடுத்தேன், 300 ரூபா தான் எனக்கு படிக்கிறதுக்கு ஆச்சு, 10 ரூபா தான், 4 ரூபா தான் எக்ஸாம், 4 ரூபா தான் ஃபீஸு, 5 ரூபா தான் ஃபீஸ்னு சொல்றாரு. 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா 1 கோடி 2 கோடின்னு ஆயிடும். ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இது இருக்கிறது தானே. அதுதானே சொல்லியிருக்காரு அவர், ஒன்றும் தப்பா சொல்லி. படிச்சவனுக்கு வேல்யூ ஏறிடுச்சு, படிப்போட வேல்யூ ஏறிடுச்சு, அவ்வளவுதானே. நிறைய பேர் போட்டிருந்தாங்க அன்னைக்கு சூரிய கார்த்திலாம் வந்து 20,000 25,000 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பான்னு சொல்லலையா அப்படின்னு? தப்புனே அவர் சொல்லலையப்பா. தப்புன்னு அவர் சொல்லியிருக்காரா அவர் சொல்லும்போது? அவரு இதை பத்தி தான் இந்த மாதிரிலாம் பண்றீங்களே, அநியாயம் பண்றீங்களா, அக்கம் அதெல்லாம் சொல்லியே. நான் படிக்கும் போது இப்படி இருந்தது, நான் மொத்தமே 300 ரூபாய்க்கு தான் படிச்சேன், இன்னைக்கு கார்த்தியோட குழந்தைய சேர்த்தும் போது 2 லட்சம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஐயோ இவ்வளவு அநியாயம் பண்றீங்களா, அக்கறம் பண்றீங்க அப்படி பேசவே இல்லையா அவரு. இந்த காலம் இப்படி மாறி இருக்கு, நான் 80 வருஷம் வாழ்ந்திருக்கேன், இந்த காலத்தை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் அவர் தப்பான வார்த்தை எதுவுமே சொல்லி அதுல. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? அப்படி சொல்லியிருக்காரா? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது அவர்ல, அவர் பேசினதுல நான் பார்த்ததுல எனக்கு தெரியல. நிறைய கமெண்ட் நானும் பார்த்தேன். பட் அவர் சொன்ன வார்த்தையில அதுல எதுவுமே கிடையாது. நானே சொல்லுவேன்லங்க, நான் படிக்கும்போது எனக்கு மொத்தமாவே 20,000 தான், 20,000 30,000 செலவாயிருக்கும். நான் சொல்றேன், நான் படிச்சது என்னுடைய படிப்பே எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு கணக்கு போட்டிங்கன்னா மொத்தமா நான் படிச்ச ஃபீஸ்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 20,000 30,000 தான் இருக்கும். நான் 10th படித்தேன், 10th முடிச்சு டிப்ளமோ படித்தேன். 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 600 400 இப்படி தான் ஸ்கூல் ஃபீஸ். அதிகபட்சம் 750 ரூபா நினைக்கிறேன். அது மொத்தமாக இந்த 12 வருஷம் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 10,000 வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 வருஷம் டிப்ளமோ, அது ஒரு 10,000 மொத்தம் 30,000 40,000 தான். நான் படிச்சது அவ்வளோதானே ஃபீஸு. அதை சொன்னால் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸே வந்து 30,000 40,000 வருஷத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க. அதை சொன்ன உடனே ஐயோ இப்படி அது இது வளர்றதா அதுதான் சொல்லியிருக்காரு, தப்பா ஒன்றும் சொல்லியே. ஏன் நீங்க வந்து எப்போ பார்த்தாலுமே அவர் எதாவது பேசினா? உண்மையிலேயே அவர் மாதிரி இன்டெலிஜென்ட் யாருமே கிடையாது. உண்மையிலே அவர் ஸ்பீச்செல்லாம் பார்த்துட்டு சில விஷயங்கள்ல இத்தனை வயசுல இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தரால் இருக்க முடியுமான்றது ஆச்சரியப்படுவேன். நான் வந்து அவர் நிறைய பேசுற விஷயங்களுமே நமக்கு வந்து இதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா அவ்வளவு நாலேஜ் இருக்கும் அந்த டைலாக்ல இருந்து எல்லாத்தையுமே. அவர் எஸ்பியோட பெரிய அவர் சொல்ற எஸ்பிபி வந்து அதிக லிட்டரேச்சர் நாலேஜ். அவர் சினிமா அந்த மாதிரி நாலேஜை தாண்டி அவ்வளவு ஞாபகம் அவ்வளவு விஷயங்கள் வச்சுக்கிறது மிராக்கிள். உண்மையில எப்படி இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா தான் இருக்கும் அவர் பேசுற விஷயங்கள்லாம். இந்த திருக்குறள்லாம் அவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 திருக்குறளுக்கு கதையெல்லாம் சொல்லி ஒரு இதில் சொன்னார் ஸ்டேஜில். ஆச்சரியமா இருக்கும் அந்த இதெல்லாம் பார்த்தா, வீடியோலாம் நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன். அப்படி ஒரு நல்ல விஷயத்த ஒரு 80 வயசு ஆயிடுச்சு ஒரு பெரிய மனுஷன்ட்ட அதை பார்க்கறத விட்டுட்டு சும்மா அவர் போனாரு செல்ஃபி எடுக்கும்போது சண்டை போட்ட இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம மேல தப்பா அவர் மேல தப்பா? அவர் சொல்ற விஷயங்கள்ல எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு இதை உட்காந்து தோண்டிட்டு இதை பேசிட்டு உனக்கு சூர்யா பிடிக்கலன்னா சூர்யா திட்டிட்டு போ, கார்த்தி பிடிக்கலாம் கார்த்தி திட்டிட்டு போ, அதை விட்டு அதான் என்னது கோவத்துல அந்த தள்ளி விடுறது அந்த அது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். பட் ஆனா ஒரு ஃப்ரெண்டுங்கிறாரு அவங்க, பட் காம்ப்ரமைஸ் என்ன தவிர்த்து
இல்ல இந்த போன் எது பண்ணது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு சொல்றேன். அதெல்லாம் பண்ணாம என்னப்ப ஆனா நீங்க எல்லாருக்குமே வந்து பிரைவசி லைஃப்னு ஒண்ணு ஒரு இருக்கு. ஹீரோ எல்லாருமே இல்லையா வெக்கமே இல்லையா நீ பேசுறீங்க? ஒரு ஹீரோ நடக்கும்போது 10 பவுன்சர் எதுக்கு கூட நிறுத்திட்டு போறீங்க? நீங்க போய் ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி மொத்த கொடுக்க வேண்டியது. ஏன் பவுன்சர் நிறுத்துறீங்க? கூட எவனும் வரக்கூடாது, பக்கத்துல எவனும் வரக்கூடாதுன்னு போறீங்கல்ல. அப்புறம் அதை வச்சுட்டு சும்மா அவர் கோவத்துல செல்ஃபி. அதனால நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு 80 வயசு, அவர் பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். அவருக்கு இளையராஜாக்கு இவங்க எல்லாம் ஒரு சிலருக்கு அப்படிதான் இருக்கும். அவங்க கோவப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பசங்களும் இப்படி இருக்காங்கன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ ஒரு 15 வயசு பையன் வந்து என்கிட்ட ஒரு சம்பந்தம்லாம் பேசும்போது எனக்கு கோவம் தான். ஏன்னா இப்படி இருக்கீங்க இந்த வயசுல, நாங்களாம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கும்ல. அப்படி ஒரு கோவம் தான். அதை விட்டுட்டு சும்மா அவர்கிட்ட அதையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் பண்றாருல்ல. நீங்க சொல்றீங்களே விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இது கொடுத்துட்டு இருக்காரு, விருது கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசுறீங்க. 2 வருஷமா இவனுக்கு டிவிக்கே ஃபயர் விடுறாங்க. நல்ல விஷயம் தான், நான் தப்பு சொல்ல. சிவகுமார் எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? அதை அவர் பப்ளிசிட்டி பண்ணல, அவ்வளவுதான். இது 44 நான் ஏதோ போட்டிருந்தேன். 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த இதுல கூட 40+40+ நினைக்கிறேன். 40+ இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபங்க்ஷன்ல கூட அது இருக்கும் முன்னாடி. இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க. ஆனா வெளில பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணல, அவங்களால முடிஞ்ச சின்ன லெவல்ல பண்றாங்க. அதை மட்டும்தான் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை பாக்குறது விட்டுட்டு செல்ஃபி எடுக்கும்போது தட்டி விட்டுட்டாரு, அவனை வாடா போடான்னு சொல்லிட்டாரு. இதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு 80 வயசு, அவருக்கு 80 வயசு ஆகுது. அவர் பேசும்போது சில விஷயங்கள் வந்து கோவப்பட்டு பேசலாம், ஒரு இதா பேசலாம். அதுக்குன்னு உனக்கு பிடிச்ச மாதிரி பேசலான்றதுக்காக அதை பேசுறியா? பட் அவர் பண்ற இத்தனை வருஷம் அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் விஜய் பண்றத 40 வருஷமா ஒருத்தர் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன அதெல்லாம் என்னைக்காக கவனிச்சிருக்குமா? நம்ம சினிமால நடிக்க மாட்டாருன்னு சொன்னாருங்க, நடிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் திரும்ப அப்படிதானே ஒரு ஃபங்க்ஷன்ல அவரோட ஃப்ரெண்டு சால்வை போடும்போது தட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ராஜெக்ட் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு அவரு, இவர் என் ஃப்ரெண்டு தான், நான் வந்து மத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்க. முன்னாடியேங்க இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ல கூட அந்த சால்வை அதெல்லாம் ஒரு அதுதானே முன்னாடியே. ரெண்டாவது இது வந்து திருப்பி வேற ஒருத்தன் கோட் பண்ணி சொல்லியிருப்பான். சில பேருக்கு அது பிடிக்கும். இன்னொன்னுங்க ரைட்டர்ஸுக்கே வந்து ஒரு வேற ஒரு இந்த ரொம்ப பெருமை பண்றது அதெல்லாம் பிடிக்காதுங்க. அது அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் இதுங்க. ப்ரோ நாங்கள் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கோம் ப்ரோ, நாங்கள் படிக்கிறதுக்காக இங்கே. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து ஒருத்தரப்பானங்க சொல். ஹலோ கேக்குதா? பார்த்துக்கோங்க. ஹலோ ப்ரோ. அதான் ப்ரோ, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு நியூஸ் தான். இங்கே ஃப்ரான்ஸில் வந்தவுடனே வந்து நம்ம இந்தியாவில் வந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க வந்து என்ன நினைச்சிருக்காங்க, ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மற்ற கண்ட்ரியில் நான் வந்து நைஜீரியா, செனேகாலு, ஃப்ரான்ஸ் பீப்புளு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி பீப்புளை பார்த்துருக்கேன். இங்கே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அங்கெல்லாம் பார்த்த வரையும் அவங்க பேசுறது என்னன்னா, நமஸ்தே, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி போலுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. நமக்கு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது, நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் கேரளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் எல்லா ரீஜன்லும் இருக்காங்க. ஒரு கண்ட்ரி ஒரு ரீஜன்னா எப்படின்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, என்ன சொல்கிறது, ஆந்திரா அந்த மாதிரி இருந்தாலும் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் அதே மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஆனால் ஒரு காமன் லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுதான் ஃப்ரெஞ்சு. அதே மாதிரி தான் எல்லா மற்ற கண்ட்ரிலையும் ஒரு கண்ட்ரிலையும் ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்த காமன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரலாம். எப்படின்னா இந்தியாவில் ஒரு காமன் லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதை வந்து நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் பேசுகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தானே, அதை கற்றுன்னு. இப்போ வந்து நம்ம ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஹிந்தி தெரிஞ்சும் இங்கே அப்படி தான் இருக்காங்க. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஆனால் அவனுங்க வந்து நம்ம வெளியாளுங்க யாருன்னா வந்து இப்போ நான் அட்ரஸ் கேட்குறனோ, இல்லை வந்து வெளியாளுங்க வந்து யாருன்னா எங்கேயாவது போகணும், ஏன்னா ட்ரெயினில் போய் ஏறணும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்க ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறது ஃப்ரெஞ்சு தான். அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலையும் வந்து எல்லா லாங்குவேஜ் அவங்களுக்கு, ஆனால் இங்கிலீஷும் தெரியும். அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலையும் எல்லா லாங்குவேஜையும் பேசுவோம். நம்ம தமிழும் பேசுவோம், மலையாளம் பேசலாம், எந்த லாங்குவேஜ் வேணுமோ பிடிக்குதோ பேசலாம்.
ஆனால் காமன் லாங்குவேஜ்னு ஏதோ ஒரு லாங்குவேஜை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிடும். அது நம்ம மக்களையும் ஒன்று சேர்க்கும். ப்ளஸ் மற்ற ஸ்டேட்டில் ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் ஏன்னா ஒரு நியூஸ் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம பார்க்க கூட மாட்டோம். பிகாஸ் வந்து லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சிருந்தோன்னு வச்சிங்கன்னா, ஹிந்தியோ ஏதோ ஒன்று, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எல்லா ஸ்டேட் மக்களையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படிதான். சொல்லுங்க ப்ரோ. அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாருங்க, கட் ஆயிடுச்சா? இல்ல கேக்குது ப்ரோ. ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. என்னங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஃப்ரெஞ்சு? ஓகே, அப்புறம் என்ன சொல்லுங்க. சொல்றேன். அந்த மாதிரி தான் ப்ரோ. நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கு, ஏன்னா ஒரு அரசியல்வாதிலாம் வராங்க, எல்லா ஸ்டேட்லேயும் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் வந்து எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது நம்ம ஸ்டேட் பிரச்சனை இல்லை, அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வர. அது மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து ஏதோ இங்கிலீஷ் இருக்கே, அப்புறம் இங்கிலீஷே பேச மாட்டாங்க ப்ரோ. நம்ம இதில் இப்போ நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்ம எல்லா ஸ்டேட்லையும் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. நார்த் இந்தியாவில் போனால் நார்த் இந்தியன்ஸுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டுது. ஏதோ அரைக்குறை இங்கிலீஷ் வச்சு ஓட்டின்னு இருக்கோம். அங்க போய் தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்ச விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து இப்போ நீங்க இன்னும் இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? தாய்லாந்து போயிருந்தோம்ல, அவனுக்கு இங்கிலீஷும் தெரில, எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னா நமக்கு இங்கிலீஷும் பிரச்சனை, அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது. அவனுக்கு உண்மையிலடா ஒரு டாக்ஸி டிரைவரு சொல்றீங்களே, டாக்ஸி டிரைவரு அவனுக்கு படிக்க தெரியல. அவன் என்ன பண்ணா, போனை எடுத்தான். தாய் பேசுவாங்க, தாய் லாங்குவேஜ். அது தாய் லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு எவ்வளவு புரியாது. போன் எடுத்தான், அந்த கூகுள் ஓபன் பண்ணா, அவனுக்கு பேசி அப்படியே எனக்கு காமிச்சான் 200 ரூபா இந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னா. அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அவன் அந்த அளவுக்கு டாக்ஸி டிரைவர் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாட்டுல இன்னும் உட்காந்து ஹிந்தி கத்துக்க, அதை கத்துக்க. அவன் கத்துக்கிறான், கத்துல அது பிரச்சனையே கிடையாது. எல்லாம் வந்துருச்சு. நீ ஹிந்தியில பேசினால தமிழ் கேட்கிற மாதிரி டப்பாகுது. லிப்சிங் வரைக்கும் கரெக்டா வந்துருது. இப்பெல்லாம் லிப்சிங் மாத்திர முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு படத்தை டப் பண்றீங்கல்ல தமிழ்ல, அந்த படத்தை பேசும்போது தெலுங்கு டப் பண்ணா லிப்சிங் மாறாதுல்ல. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இப்ப அடுத்த படங்கள்லாம் வரப்போகுது பாருங்க. கங்குவாக்கு தெலுங்கு டப்பு சூர்யா பண்ணிருப்பாரு, சூர்யா பேசல, ஏல பண்ணிட்டாங்க. கங்குவாக்கு ஹிந்திக்குலாம். ஆமா, ஹிந்தி தெலுங்கு எல்லாமே சூர்யா பேச போறாரு. வாய்ஸ் எடுத்துல பண்ண தேவையில்ல, அதெல்லாம் நீங்க எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு. இனிமே அவங்க பேசணும், அவங்க வாய்ஸ் வச்சு அவங்க தெலுங்கு எல்லாத்தையும் யாரு பேசணும் அவசியம் இல்ல, எல்லா ஹீரோக்கும் அது வந்துருச்சு. மோடி வந்து பாட்டு பாடுறாரு, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நானுமே ட்ரை பண்ணிருக்கேன் பாட்டு. நான் ரெடிதான் வரவான்னு மோடி பாட்டு பாடுறாருல்ல, அப்புறம் என்ன ஒரு டப்பிங் பண்ண முடியாது நீ படத்தை? அது வந்துருச்சு. இன்னொன்னு டப்பிங் மட்டும் கிடையாது, அந்த லிப்சிங்கே மாத்த முடியுது ஏஐல. அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே லிப்சிங்கே மாத்த முடியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இவனு ஹிந்தி கத்துக்கிறேன், இவனுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு போடா, இவனுக்கு லூசுத்தரம். ஆமா, இவனுங்களும் லூசுத்தனமா ஹிந்தி தெரியாது போடான்னு பேசிட்டு இருப்பானுங்க. இனி ஹிந்தி இவன்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பயங்கரமா. நாங்க போனா நான் மிரண்டுட்டேன். இவனுக்கு நமக்கு நம்ம சொல்றது இவனுக்கு புரியல, இவன் சொல்றது நமக்கு புரியல. இது அவன் உடனே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்தான். ஐபோனை ஏதோ பேசினா, வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு நினைச்சான். நல்லா இருக்கே அப்படின்னு. சரி, அதுலயே வந்து அந்த போன்லயே நான் ஒண்ணு சொன்னேன். திரும்ப அவன் இங்கிலீஷ்ல சொன்னேன். அவன் தாய் லாங்குவேஜ்ல அதை படிச்சுட்டு அவனுக்கு இங்கிலீஷும் பிடிக்க தெரியல போல இருக்கு. அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்னான் 200 ஆகுன்னு. இப்படி போயிட்டு இருக்கீங்க உலகமே. இன்னும் உட்காந்துட்டு லாங்குவேஜ்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பயங்கரமா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதெல்லாம் எந்த மொழியும் யாருக்கு எதுவும் தேவையில்லை. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மோடி அடுத்த எலெக்ஷன்ல தமிழ்ல பிரச்சாரம் பண்ண வரீங்க. அது நடக்கதான் போகுது பாருங்க. யூடியூப்ல பேக் பேக்கர் குமார்னு ஒருத்தர் இருப்பான், போய் பாருங்க. அவனா எப்படி சர்வை பண்றானே தெரியாது.
2 லட்சத்துல எடுத்துட்டு போறவர் தானே டிராவல். ப்ரோ அவர்தான் நீங்க இப்போ அவர்தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்க ஏதாச்சும் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸ்பர்ட் நெதர்லாண்ட், நீங்க நெதர்லாந்து தவிர வேற எந்த கண்ட்ரிஸ் போனாலும் அந்த கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு இங்கிலீஷே தெரிஞ்சாலும் நோபடி willing டு ஸ்பீக் இங்கிலீஷ். அவங்க வந்து இப்ப நான் பிரான்ஸ்ல இருக்கிறதுனால வந்து பிரான்ஸ்ல வந்து நான் இவ்வளவு விளக்க சொன்னேன், இவ்வளவு விளக்க இல்ல இல்ல சொன்னேன், நான் சொன்னதுக்கு அதுதான் அப்புறமா திரும்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப யோ நான் என்ன அவ சொல்றேன்னா என்னமோ பேசிட்டு போறாங்க. bro, ஏங்க நீங்க பாருங்க, பேசுறதுக்கு லிவிங் டெக்னாலஜி அதாவது சர்வே வந்து ஒரு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசுனது என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவரு சொன்ன பாயிண்ட் வந்து என்னன்னா ஒரு ஒரு காமன் லாங்குவேஜ் ஒன்று தெரிஞ்சிருந்தா மற்ற ஸ்டேட்டோடைய இந்த இஷ்யூவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்க முடியும்னு அவர் எவ்வளவு சொல்றாரு. நாளுங்க இந்தியால இருக்கீங்க? மத்த நோவா உன் ரவி. பிரச்சனையை பாருஜா. ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டேட் பிரச்சனை, அடுத்த கண்ட்ரி பிரச்சனை, இது எதுக்கு? இன்னொன்னு நான் தான் சொல்றேனே, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நீ என்ன லாங்குவேஜ் பேசு எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சுங்க டெக்னாலஜி. 5 வருஷத்துல அது வந்துருங்க. இப்பயே வந்துருச்சு. இப்பயே நீங்க என்ன வேணாலும் பேசுங்களேன், அதை வந்து எப்படி ப்ரோ தமிழ்நாட்டுல ஈஸியா வந்து எல்லா கேட்டு ஸ்கூல்லயும் வந்து தமிழ் மீடியம் போட்டு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? டெக்னாலஜின்றது வந்து இப்போ வாட்ஸ்அப் வந்து கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா இல்லையா? அவ்வளவுதான். ப்ரோ சேர்ந்துருக்கு ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க அப்புறம் சொல்ற என்ன? கணக்குப்படி அந்த பார்த்தா மாதிரி நீங்க சொல்றபடி இன்னும் பார்த்தா 5 வருஷம் நான் என்ன கழிச்சு எல்லாம் போய் சொல்றேன், இப்போ சேரும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் ரவி, மீடியம்ஸ் இருக்குன்னா பிரச்சனை வந்து ஹிந்தி பேசுறது பிரச்சனையா ப்ரோ இல்ல ஹிந்தி ஹிந்தியே பேசுறது பிரச்சனை நீ எல்லாம் எந்த சொல்லல. லாங்குவேஜ் வேணாலும் பேசி போன்றேன் நானு. லாங்குவேஜ் லேர்ன் சொல்றேன் பண்றது ஒரு எந்த நல்ல விஷயம் லாங்குவேஜ் தான் பேச சொல்றோம் தவிர எந்த ஒரு லாங்குவேஜும் அது படிக்கணும். இதுக்குமே நீங்க தேவையில்லாம வந்து போயிடுங்க. உங்களுக்கு புரியுதாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதுக்குமே தேவையில்லாம போயிருங்க. இன்னொரு 5 வருஷத்துல எந்த இதுக்குமே தேவையில்லாம போயிடும். டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் கேட்கறதுக்கு அவன் கேட்கற லாங்குவேஜ்லயே புரியுற மாதிரி வந்துடும். அவனுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் அவன் செலக்ட் பண்ற மாதிரி வந்துடும். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை இன்னொரு 4-5 வருஷத்துல அதுவா ஆட்டோமேட்டிக்கா சரியாகிற பிரச்சனை. நோவா ரவி, ஆக்சுவலி கார் கிளீன் பண்ற ஒரு நார்மல் பெங்காலிக்கு அவங்க இங்கிலீஷ் பேசணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அடிச்சு கேட்குறாங்க, இந்த கார் சாவி எடுன்னு பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு அவங்களே வந்துட்டானுங்க எல்லாருமே. ப்ரோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் ப்ரொஃபஷனலா போனா அங்க இருக்கிற பிரான்ஸ்ல இருக்க இந்தியன் எம்பசில போயிட்டு பாருங்க. அவங்க ப்ரோ அந்த ஜாவீத்னு ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, அவன் எம்பசி மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கான். அவனே வந்து சொல்லுவான், நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்கன்னு என்ன டைரக்டா சொல்லியிருக்கான். இந்தியன் எம்பசியா? ஆமா, ஜாவீத் அவர் பேரு முகமது ஜாவீத் தான். ஜாவீத் அவர் பேரு. நான் நேர்லயே பேசிட்டோம் நாங்க. இமெயில் போட்டு இல்ல ப்ரோ, நாங்க நேர்லயே பேசணும், நேர்ல பார்த்தே பேசணும். நான் இந்தியனா இல்ல, நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரொஃபஷனல். நான் வந்து இந்தியால இந்தியன் ஆயில ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க என்னால ஒரு சிங்கிள் இன்டர்ன்ஷிப் வாங்க முடியல. ஸோ அதுதான் விஷயம். என்னன்னா அதுதான். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து நீ ஸ்கில் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நீ எவ்வளவு நாலேஜ், அதெல்லாம் தேவையில்ல, லாங்குவேஜ் முக்கியம்னு ஒரு வார்த்தை வருது. ஒன்றரை மணிக்கு விளக்க சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப வந்து ஒரு லாங்குவேஜ் முக்கியம் பேசிட்டு இருக்காரு பாருங்க. யோ அமித்ஷன், வாட் இஸ் திஸ்? தலைவர் ஐயப்பன், டெட்பூல் பாத்தீங்களா? எங்க அண்ணனே இப்ப வந்து முன்னாடி வந்து தமிழ் தமிழ் மட்டும் தான் பேசுவேன், இங்கிலீஷ் கலந்து பேச மாட்டேன்னு எங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவரே நடுவில் வந்து இங்கிலீஷ் கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பசங்களும் அமெரிக்கன் கரிக்குலத்துல. ஆமா, வாழ்த்துக்கள் படம்லாம் பாத்துருக்கீங்களா? இங்கிலீஷ் டைலாகே எல்லாம் ஒரு படம் எடுத்திருக்காரு. டைம் யார் எடுத்த படம்? சீமானே. டைம் என்னாச்சுன்னு எனக்கு எங்க நேரம் என்ன வச்சு அந்த படத்துல தமிழ் அப்படிதாங்க இருக்கும். டைலாக் மாதவன் நடிச்சிருப்பாரு. உண்மையில அப்படிதான் இருக்கும். ஒரு டைலாக் கிடையாது. ஒரு இங்கிலீஷ் டைலாக், இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது அந்த படத்துல. இங்கிலீஷ் வார்த்தை இல்ல. அவர் எடுத்த எல்லா படத்துலயும் அப்படிதான். இல்ல அந்த படத்துல மட்டும் அந்த படத்தை சொல்லிதான் எடுத்தாரு. தமிழ் கலப்படம் இல்ல, தமிழ்ல ஒரு உரையாடல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்துல அப்படிதான் இருக்கும். டைம் என்னாச்சு, நேரம் என்னாச்சு, பேருந்து போறோம், இப்படி
அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த படமே அப்படிதான் இருக்கும். மாதவன் நடிச்சிருப்பான். மாதவன் பாவன் நினைக்கிறேன். அந்த படம் ஆனா சரியா போயிருக்காது அந்த டைம். அந்த படம் சரியா போல. சுந்தர் சில ஜாயின் பண்ணிட்டாங்க. தம்பிக்கு அடுத்த படம் வந்து தம்பி எடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் தம்பி ஹிட். இந்த வாழ்த்துக்கள்னா அந்த சதா வந்து குழந்தை பெத்துக்காம அது மாதிரி வந்து பண்ணிட்டு அது இல்ல பிரிய சகி. அது படம் பாருங்க எனக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. இங்கிலீஷ் டைலாகே இல்லாம இங்கிலீஷ் வார்த்தையே இல்லாம ஒரு படம். அதான் வாழ்த்துக்கள். சரி ப்ரோ, ஏன் எல்ஐகேன்னு மாத்திட்டாங்க? எல்ஐசி பிரச்சனைங்க. எல்ஐசி காரன் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கான். அந்த பேரு ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஏங்க படம் பேரு டிவிஎஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நாங்க டிவிஎஸ் காரன் சும்மா விடுவானா? அது மாதிரி தான். நயன்தாரா அடிஷனா ப்ரொடியூசரா ஆட் ஆயிருக்காங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து விக்னேஷன் தான் பண்றாரு. அதனால ப்ரொடியூசர் பேர்ல நயன்தாரா பேர் போட்டாரு. ஆமாண்ணா, லலித் சார் வந்து ப்ரொடியூஸ்ட் அண்ட் பிரசன்டட் பை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப தங்கலால கூட பாத்தீங்கன்னா ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ இருக்கும், நீலமும் இருக்கும். கார்த்தி ப்ரோ, நாளைக்கு படம் எப்படி இருந்தாலும் ட்வீட் வந்துருமா இல்ல நல்லா இருந்தா தான் போடுவீங்களா? நல்லா இருந்தா போட்டுரும் ப்ரோ. இப்பவே சொல்லிட்டாருங்க. இப்ப அவரோட இல்ல இப்ப நம்புறேன். இப்ப நம்ம ஒரு நம்பிக்கையை சொல்றோம். நாளைக்கு அது பார்த்துட்டு சொல்லுவோம். இந்தியன் டூ நம்புற மாதிரி நம்புறாரு. ஏன் இந்தியன் டூல யாரு நம்புனா? சும்மா இந்த வலைப்பேச்சுல சொன்னாங்க வடிவேலு சுந்தர் சி இதுல ஜாயின் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. செம்ம பேக் டு காமெடி வந்தா சந்தோஷம் தான். அந்த ஒரு காமெடி பஞ்சம் இருந்துட்டே இருக்குல்ல கார்த்திக். அந்த ஒரு காமெடி வராது. அதெல்லாம் வராது. கார்த்தி ப்ரோ, அவர் வந்து காமெடி வந்துச்சுன்னா ஹிட் தான். மாதவன் வந்து 30 வயசுல அலைப்பாயுத மாதிரி நடிச்சு லவ் பண்ணி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை விரும்பல, ஆனா இதெல்லாம் நடத்தணும்னு பயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரசிப்பான். இப்ப மாதவனுக்கு 50-55 வயசு ஆக போகுது. இப்ப போய் நடிச்சுட்டு அதே மாதிரி அழகா இருக்கு நினைக்கல, விரும்பலன்னு சொன்னா வடிவேல் காமெடியா நான் காமெடி ஒர்க் அவுட் ஆகல இல்லையா? வடிவேல் அப்போ அவர் மூஞ்சிலேயே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, அது ஒரு காமெடி இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தாலே அந்த மீசையை வரைஞ்சு நின்று பார்த்தாலே சிரிப்பு வந்துச்சு இல்லையா? அந்த ஃபேஸ் எல்லாம் போயிடுச்சு. அவர் மூஞ்சில இருந்த இன்னசென்ஸ் எல்லாம் போயிடுச்சு, வயசாயிடுச்சு. பண்ணே அந்த படம், அந்த நகரம் மாநகரம் எவ்வளவு காமெடி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது மாதிரி சுந்தர்சியோட ஒரு பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்சிஆர்எஸ்என் 2 மாதிரி திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த பழைய படத்தை அதுதான் சொல்றேன். அப்ப இருந்த வடிவேல் இப்ப கிடையாது, எப்படி வரும் அது திரும்ப? ஆனா இப்படி பண்ணாருன்னா கொஞ்சம் காமெடி வரமாட்டேங்குது. அந்த ரியாலிட்டி ஷோல வெளியே அந்த மீடியாலெல்லாம் பண்ணா கொஞ்சம் காமெடி வர மாட்டேங்குது. கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி வெறுப்பு வருது. ஒரு நாள் அவர் இந்த மாதிரி அந்த பழைய காமெடி தான் நமக்கு சிரிக்க தோணுது. இல்ல அந்த டைம்ல அவர் கூட நல்ல டீம் இருந்தாங்கல்ல. செந்தில் பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு பயங்கர அப்பாவியா இருப்பாரு. செந்தில் பண்றதெல்லாம் சிரிப்பு வரும். இப்ப வந்து அவரு ரொம்ப வயசாயிடுச்சு, முதிர்ச்சி ஆயிடுச்சு மூஞ்செல்லாம். இப்போ ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அவனுக்கு சிரிப்பு. இப்ப லால் சலாம்னு நடிச்சாரு, என்ன சிரிப்பா வந்துச்சா? ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிதானே பார்க்க முடியுது. இந்த மாதிரிதான். நீ சொல்லிதான் பரவாயில்ல, ஞாபகமே வருது. லால் சலாம்ல அவர் இருந்தார், பூசாரி மாதிரி. கார்த்தி ப்ரோ, அப்ப கலகலப்பு 3 அவர் எடுக்கலையா? ஐ மீன் அதான் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தார். அரண்மனை 4 டைம். அது இப்ப இல்லைங்க, இப்ப இல்ல. இப்போ அதை எடுக்கிறாரு ப்ரோ. அடுத்து அவரு அதை பிளான் பண்ணலாம். எடுக்கிறது இப்ப கலகலப்பு 3 தானா? இல்ல இல்ல இல்ல. ஆனா அவரு சுந்தர்சி விட்டு போனது வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த சந்தானம் அந்த ஒரு என்னது
2 ஏதோ ஒரு படத்துல ரெண்டு படம் அதுல பண்ணதுனால இவருக்கு ஏதோ ஒரு இதாயிருந்தா போனாங்க. 2 படத்துல 2 பேருமே இருப்பாங்க. அதான் அது இது வடிவேலுக்கு வந்து தெரியாம பர்மிஷன் எல்லாம் பண்ணி ஷூட்டிங் எடுத்துட்டாங்கன்னு. அந்த பிரீமியர் ஷோ அப்பதான் வடிவேலுக்கே தெரிஞ்சுதான் அதுல சந்தானம் நடிச்சிருக்காங்க. அது எப்படி சுந்தர்சி சொல்லாம பண்ணிருப்பாரு? கார்த்தி ப்ரோ, மதகராஜா ராஜா ரிலீஸ் ஆகிட்டு வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முயற்சி பண்றாங்க ப்ரோ. அதுக்கான முயற்சி பண்றாங்க. ஒரு கோர்ட் கேஸ் பண்ணிருக்கு. அதை முடிச்சுட்டா ரிலீஸ் பண்றதுக்கான சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா ப்ரோ மறுபடியும் பார்க்க? இல்ல ப்ரோ, கேட்டிருக்கேன். அது மாதிரி படம் எல்லாம் தமிழ்நாட்டு தியேட்டர்கள் எல்லாம் பண்ணும்போது கார்த்தி எவ்வளவு கோடி ஜென்ரலா வரும்? ரொம்ப பழைய படம். ரொம்ப இந்த படத்தெல்லாம் நீங்க கனெக்ட் வைக்க முடியாது இல்லையா? ரொம்ப பழைய படம், 10 வருஷம். இல்ல ஜென்ரலா எவ்வளவு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கும்? பெருசெல்லாம் பெரிய டீம் எடுப்பாங்களா? இந்த படத்துக்கு நீங்க அப்படி வேல்யூ வைக்க முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு வந்திருப்பாங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், என்ன காசு வருதோ அந்த காசை வந்து கடைக்காரங்களாம் பிரிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் வைப்பாங்க இந்த படம். டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தானே பண்ணிருப்பாங்க தியேட்டர்காரங்களும் எடுத்து வாங்குவாங்க. ஆமா. இப்போ ஒரு 5 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கோடி கடன் இருக்கிறோம், ஆளுக்கு 10% அப்படி. ஒரு 10 கோடி வருதுன்னா ஆளுக்கு 20% அப்படி பிரிச்சுக்கோங்க. என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு என்ன விஷயம்னு போட்டு அது அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அப்படி பண்ணுவாங்க. எவ்வளவு ஓடுதோ அதை பொறுத்து அந்த மாதிரி. இது கடன் கம்மி, இன்னொன்னு காமெடி படம்னாலதான் இது இப்படி பண்ணிட்டாங்க. துருவ நட்சத்திரம் ஆக்ஷன் படம், கடன் அதிகம், அதனாலதான் அது மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்குமே கடன்காரங்களாம் சேர்ந்து வந்து இதான் முடிவுன்னு எடுத்தாங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். ஆமா, ஒரு படம் தங்கலான் ப்ரோ. தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15. அதுக்கு செம ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ராயன் மாதிரியே இருக்கும். அந்த லீவுனால அந்தகன் போஸ்ட்போன் ஆகுதா ப்ரோ? போஸ்ட்போன் ஆகும் இல்ல ப்ரீபான் ஆகும், ரெண்டு ஏதாவது. ஜம்மாலாம் வருது அந்த டைம். ஜம்மா வருதுல, ஜம்மால ஆகஸ்ட் 2. நாளைக்கு இப்ப என்னன்னா ராயன் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2க்கு வந்து ஒரு ஆகஸ்ட் 2 வலைபேச்சுல நிறைய படம் வருதுன்னு. அது ஏன் இப்படி இந்த மாதிரி அந்த டைம்ல? அதாவது இப்படின்னா அவனுங்களுக்கு அறிவு இல்லை. அதான் அவனுங்க எல்லாரையும் என்னன்னா ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகுது, 2 வாரம் கேப் இன்னும். ஆனா அதுக்கு முன்னாடி வர இல்ல, அதாங்க அதுக்கு முன்னாடி வர ராயன் இருக்கிறது வந்து மறந்துட்டானுங்க அவங்க. ராயன் 2 படம் இருக்குன்றதை மறந்துட்டாங்க. அதுதான் இந்த சினிமா நாலேஜ் பெருசா இல்லாததுதான். ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணா அதுல இருந்து ஆகஸ்ட் 15 2 வாரம் கேப். இதே முன்னாடி வாரமே 2 படம் இருக்குடா, 2மே நல்ல படம். ராயன் 1, இன்னொன்னு டெட்பூல் இருக்கு. 2மே ஓடுனுச்சுன்னா தியேட்டரே கிடைக்காதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. 5 படம் 6 படம் டேட் போட்டிருக்காங்க. தங்கலான்னு கொஞ்சம் விட்டுட்டு போனா செப்டம்பர் கோட் இருக்கு. அப்ப அவங்க என்னைக்கு பண்ணுவாங்க முடியும்? அவங்க என்ன முடியும்? அது யோசிக்கல அவங்களும். இதெல்லாம் முன்னாடியே வச்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ யோசிச்சா ப்ரோ இது அடல்ட்ஸ் ஒன்லி படம் தானே ப்ரோ? செகண்ட் வீக்கும் பெரிய ரன் இருக்குமா? ஏன்னா வட சென்னை இல்லங்க 2 பெரிய படம் நடுவுல வருது. 2 வாரம் ஸ்ட்ராங்கா போகும். 2 படங்களா இல்ல ப்ரோ, வட சென்னை அந்த மாதிரி தானே இருந்துச்சு, பயங்கரமான ரிவ்யூஸ். அது மட்டும் இல்லைங்க, டெட்பூல் இருக்கு. டெட்பூல் இருக்குல்ல, ஸோ அதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்குல்ல இந்த வாரம். அதுவுமே புக்கிங்ல எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ பான்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இது ஒரு ஸ்க்ரீன் அது ஒரு ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிடும்ல அடுத்த வாரம். இப்போ நீங்க பார்த்துருக்கீங்களே எத்தனை ஊர்ல வந்து 2 ஸ்க்ரீனுக்கு மேல தேட்டர் இருக்குது. 3ஆவது ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் இருக்க தேட்டர் எத்தனை இருக்கு? மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் மொத்தமே 100 தான் இருக்கும். இந்த 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் இருக்க தேட்டர்லாம். மீதி எல்லாமே 1, 2க்குள்ளதான் இருக்கும். ஸோ அது 2மே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம்
வந்து 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் இருக்க தேட்டர் பிவிஆர் விஆர் மாலு இந்த மாயாஜால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க 5 படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா 5 படத்துல எப்படி தேட்டர் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. எல்லாம் ஒரு வருஷம் தான் கிடைக்கும். நீங்க வேணா பாருங்க, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துல 2ஆம் தேதி போட்டிருக்கிறதுல ஒரு பாதி படம் காணாம போயிடும். அது இல்லைன்னா பாதி படம் ரிலீஸ் ஆகுது. 3 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல இந்த ஆகஸ்ட் 2nd வீக். ஜம்மா ரொம்ப தப்பான டேட்டுங்க அது. சொன்ன ராயன் நல்லா மட்டும் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். அந்த வாரமே வேஸ்ட் ஆயிடும். அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் இல்லை. ஆனா அப்ப அதுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் இது ரிமைன் தான் ஆகுமா? ராயனுக்கு தான் எல்லாமே அதிகமா இருக்குமா? லைக் வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ராயன் தானே பார்ப்பீங்க எல்லாரும். ஆடியன்ஸ் எல்லாரும் ராயன் தான் பார்ப்பாங்க. டெட் போலுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. மல்டிபிளெக்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆயிடும் அப்படின்னா அதுல 2ஆம் தேதி வர்றதுல எந்த படம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கோ அந்த படத்தை மட்டும் தான் போடுவாங்க. 5 படம் 6 படம் ரிலீஸ் பண்ணினா போட மாட்டாங்க யாரும். தியேட்டர் கிடைக்காது. கமலாலாம் இருக்கவங்க கமலாலாம் இருக்கவங்க 2 ஸ்கிரீன் தான் இருக்கு. ராயன் ஒரு ஸ்கிரீன்ல ஓடுது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ல எத்தனை படத்துக்கு கொடுக்க முடியும்? வெற்றி, கமலா, காசி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? சிங்கிள் ஸ்கிரீன்ஸ். இதனால எஸ்கேலாம் கரெக்டான ஒரு டேட் எப்பயுமே அவரது பார்த்தோன்னா ஒன்று ஃபெஸ்டிவலு இல்லைன்னா ஒரு 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 தனியாக ஒரு எஸ்கேலாம் பெரிய ஹீரோங்க. எப்போ வந்தாலும் ஒரு தேட்டர் கிடைக்கும். அப்படி இல்லை பெரிய ஹீரோ சின்ன ஒரு டேட்ஸ் தனியாக பண்ணுறாங்களே அதெல்லாம் பெரிய ஹீரோ படம். அது அந்த ஹீரோ படங்கள் பெரிய ஹீரோ படங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எப்பயுமே சின்ன ஹீரோ படங்கள் சின்ன படங்களுக்கு தான் பிரச்சனை. ஏப்ரல் மேலாம் சும்மா தாங்க இருந்துச்சு தேட்டர்லாம் படமே இல்லாம. அப்பெல்லாம் எவனுமே ரிலீஸ் பண்ணாம பெருசா வருமா கருத்து? அது பெரிய ரிப்போர்ட் இருந்தாலும் அது எத்தனை ஒரு டிராமா ஜென்ர மாதிரி இருக்கு. ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்களா? இந்த பேபி இப்படிதான் சொன்னாங்க. போய் நிறைய பேர் போய் பார்க்கலையே. பெருசா ஹிட் ஆகல. தெரியல ரபுசன் படம் பார்க்கல. இந்த ரயில்னு ஒரு படம் வந்திருக்கு கார்த்தி. நீ தான் மத்தியானம் பார்த்து அந்த வடக்கனை கழுவி ஊத்திட்டு இருக்கோம்ல அந்த படம் பார்த்தா நம்ம வடக்கன் தான் பாவம்னு நினைப்போம். வடக்கன் பாவம் தானே, நீயே கழுவி ஊத்துற. வடக்கன் பாவம்னா அந்த வடக்கன் வந்து அவனுங்களால வந்து நம்ம வேலை போச்சு. இந்த மேஸ்திரிங்கெல்லாம் பண்றானுங்களே வடக்கன் வந்து நம்மளுக்கு ஊரை விட்டு ஊரு போய் ஒரு கூலி வேலை செய்யறதுக்காக ஒருத்த நீலாம் ஐடி படிச்சுட்டு லக்ஸரியான லைஃப் இருக்கு. அங்க போனா இந்தியாவோட அங்க அதிகமா சம்பளம் தராங்கன்னு போயிருக்க. சரியா? ஒன்னு விட்டுரு. இங்க பிழைக்கவே வழி இல்லை. அங்க போனா இங்க 5000 கூட கிடைக்கல. அங்க போனா ஒரு 10,000 சம்பளம் கிடைக்கும் போறான். சாப்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படி போறான்ல. அப்படி எப்பயுமே யாருமே அந்த மாதிரி நினைக்க கூடாதுல்ல. ஆனா இங்க இருக்க தமிழ் இவனுங்களாம் வந்து நல்லவன் மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் அவன் விழுந்துட்டு இருப்பானுங்க. அவன் வந்து மாடு மாதிரி வேலை செய்வான். அவன் கஷ்டம் அவன் பண்றான். அங்க வந்து இல்லாம இங்க வந்து வரான். உடனே இவனுங்களை போட்டு அடிக்கிறானுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே இருந்துச்சு. அவன் என்னங்க கூலி வேலைக்கு தாங்க வரான். நீ பண்ணாத வேலைக்கு தான் அவன் வரான். நீ பண்ணா அவன் ஏன் வரப்போறான்? நீ உனக்கு வேலை செய்யவும் வலையில கூலி வேலைக்கு வரான். அவன் ஒரு வேலை பார்த்தான். அவன் ரெண்டு சப்பாத்தி மாவு முட்டையை வாங்கி போட்டான். கோதுமை மூட்டையை அதை வச்சு உருட்டி சாப்பிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அவன் டாஸ்மாக் போறதில்ல, அதிகமா இங்க வெளியெல்லாம் போய் சாப்பிட்றதில்ல. அவனுக்கு சப்பாத்தி உருட்டினமா தேய்ச்சோமா அதுல வெங்காயம் வச்சு சாப்பிட்டோமா அவ்வளவுதான். காலைல வேலைக்கு வந்தோமா வேலை பார்த்தோமா அப்படின்னானுங்கல்ல. அது உருட்டி சும்மா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு திட்டிக்கிட்டு வடக்கேன் அது திட்டிட்டு சரி ஓகே. நாளைக்கு ராயன் பார்க்கணும். ராயன் பார்க்க போறேன். வேற ஒன்னியா? சரி பார்ப்போம் படுப்போம். சரி ஓகே ராயன் பார்ப்போம் நாளைக்கு. பாய். நான் ஐயப்பன். பாய். குட் நைட்.